வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி புகழையமெல்லாம் ஓங்குக. இந்த மகா பிரபஞ்சத்தினுடைய அருட்பேராற்றல் நீங்கள் இருக்கின்ற இடம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருந்து உங்களுடைய உள்ளும் புறமாக வியாபித்திருந்தும் இந்த உயிர் உணர்வு முத்திரை உங்களுக்கு எப்பொழுதும் நலத்தையும் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து கொண்டே இருக்குமாக என்று குருமார்களுடைய திருவடியை வணங்கி நம்முடைய காந்த தத்துவ ஞானி வேதாத்திரி மகச்சடியை அருளாசி பெற்று இந்த பயிற்சியை நாம் தொடங்க இருக்கின்றோம். இந்த பயிற்சியுடைய தொடக்கம் நிறைய விஷயங்கள் நாம சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இதுல எத்தனை பயிற்சியாளர்கள் எவ்வளவு செஞ்சிருக்கீங்க அப்படின்ற நிலைப்பாடுகள் தெரியல. இருந்தாலும் இதனுடைய முழுமைத்தன்மையை உணர்ந்து கொள்வதற்கு யார் யாரு எவ்வளவு பயிற்சிகளை செஞ்சிருக்கீங்க, சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் அனைத்துமே நிறைவு பண்ணியிருக்கீங்களா, பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதுல நீங்க தான் அனுபவம் பெற்றதுல ஏதாவது இந்த பயிற்சியில மூச்சு பயிற்சியோ அல்லது முத்திரை பயிற்சியோ உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில நன்மை விளைவித்திருக்குதா அப்படிங்கிறத நீங்க சொன்னா மிக பயனுள்ளதாக இருக்கும். இது மிகப்பெரிய பயிற்சி கடல் போன்ற ஒரு இயற்கையினுடைய அமைப்புல விரிவடைந்து கொண்டே இருப்பது போல இந்த பயிற்சிகளும் அதே மாதிரிதான். முத்திரை என்பது நம்ம உடம்பு முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள் வழியாக விளைந்து அதன் உள்ளே ஓடுகின்ற பஞ்சபூத ஓட்டங்களுடைய சீராக இயக்கம் பெற்று அந்த இயக்கத்துல நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தெளிந்த அறிவு, நேர்மறையான எண்ணங்கள், நம்முள் இருக்கின்ற எதிர்மறைகள் எல்லாம் நாம் பயிற்சியின் மூலமாக அவைகளை நம்முடைய சுவாசத்தோடு சுவாசமாக உள்ளே இருக்கின்ற மகா பிரபஞ்சத்தினுடைய அருள் பேராற்றலால் வாழ்க வளமுடன். உங்க வீடியோ கட் ஆயிடுச்சு, ஆடியோ வரலங்கய்யா. வரும் ஏன் கட் ஆயிடுச்சு? ஓகே, பாருங்க வீடியோ போறதுங்களா? இப்ப வீடியோ வருங்க, ஆடியோ வரும். வந்துடும். இதுக்காக ஷேர் ஸ்லைடு ஷேருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த உடல் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பஞ்சபூதத்துடைய சீரான இயக்கம், அந்த இயக்கத்துல நாம் அடைகின்ற உடல் ஆரோக்கியம், உடல் நலம், உடலுடைய சோர்வு நிலையிலிருந்து புத்துணர்ச்சி அடைவது, இதற்கெல்லாம் அடிப்படையான பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சி, யோக முத்திரை பயிற்சி. யோகம் என்பது உடலும் மனமும் இணைந்து செயல்படுவது. முத்திரை என்பது உடலோடு இணைந்த பஞ்சபூதனுடைய சென்சேஷன், உடலுடைய தோல் மூலமாக கிடைக்கின்ற உணர்வுகளை ஆழமாக உணர்ந்து நம்முடைய எண்ணத்தோட கலந்து ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு பஞ்சபூதங்கள், நம்ம கையில எல்லாமே இருப்பதெல்லாம் பஞ்சபூதம் தான். எந்த பஞ்சபூதத்தை எந்த பஞ்சபூதத்தோடு இணைத்தால், இதுக்கு சித்த மருத்துவர் சொல்லுவாங்க,
பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாதம், பித்தம், கபம், இதுல வாதம் வாதத்தோடையும், வாதம் பித்தத்தோடையும், வாதம் கபத்தோடையும், அதுக்கு என்ன சொல்லலாம், வாதத்தில் வாதம், வாதத்தில் பித்தம், வாதத்தில் கபம், இந்த மாதிரி 28 முறைகள்ல இந்த இதுவானது பஞ்சீகரணம் ஆகிட்டே இருக்கும். அப்படி பஞ்சீகரணம் ஆகிற பொழுது அதனால் ஏற்படுகின்ற சக்தி சுழற்சி, சக்தியினுடைய சுற்றோட்டங்கள் உடல் முழுவதும் அமைதி நிலையையும், செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும், மகரிஷி சொல்ற மாதிரி இந்த வான்காந்த சக்தியானது உள்ளேயும் வெளியேயும் நீக்கமற நிறைந்திருந்து செல்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பது போல நம்முடைய பஞ்சபூதம் நிறைந்திருக்கக்கூடிய கை விரல்கள் நம் உடலோடு இணைந்து மனம் அதோடு ஒன்றுபடுகிற பொழுது நம்முடைய உள்ளுணர்வு அதனோட லயமாகிற பொழுது உங்கள் உடலுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. இது எப்படி சொல்லுவது அப்படின்னா, நீங்க முதல்ல காலையில எழுந்தவுடன் ஏரிக்கு போயிட்டு தண்ணியில இறங்கின்னு வச்சிங்க, ஒரு விதமான ஜில்லென்ற உணர்வு உங்க கால் விரல்ல, உங்களுடைய கால் விரல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படங்கால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால் அப்படி வரும்போது அந்த உணர்வு ஒண்ணு இருக்கும் பாருங்க. அந்த உணர்வு போல இந்த முத்திரை நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்ச உடனே உடல் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் முழுவதும் பரவி உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள் வழியாக வியாபித்து சுழண்டோடி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒரு சீரான இயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக ஆரோக்கியம் தரக்கூடிய யோக பயிற்சி முத்திரைகள். இதுல இப்ப நாம தெரிஞ்சுக்கக்கூடியது ஆதி முத்திரை. ஆதி என்பது முதல் என்றும், முத்ரா என்பது முத்திரை, அதாவது ஒரு ஒன்றை பற்றியே ஒரு அச்சு ரெடி பண்ணி அத இன்னொரு காகிதத்துல பதிக்கிற பொழுது அதனுடைய ஒரிஜினாலிட்டி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நாம் கைகளிலே பிடிக்கக்கூடிய மிதமான அழுத்தம் கொடுக்கிற பொழுது ஏற்படுகின்ற உணர்வுகளை நாம் முழுமையாக உடல் முழுவதும் வியாபித்து உணர்கின்ற தன்மை. அதுல இந்த ஆதி முத்திரை என்பது நாம் தாயின் கருவில் ஜனனமாகிற பொழுது முதலிலே நம்முடைய மூளையில் ஒரே ஒரு புள்ளியாக உருவாகி அது வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா 45 நாள் ஹார்ட் பீட் அளவுக்கு வருகிற பொழுது அதுக்கப்புறம் உடல் முழுமை பெற்று ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு திங்கள் என்ற மாதத்திற்கும் அந்த சிசுவானது வளர்ச்சியடைந்து முழுமை பெறுகிற பொழுது தன்னுடைய 2 கைகளையும் இரண்டு கைகளையும் பாருங்க, அப்படி சுண்டு வரல கீழே அப்படி வச்சுட்டு கையை அப்படி வச்சுட்டு இந்த கைகள் ரெண்டையும், இந்த மொழி இருக்கு இல்லைங்களா, இந்த மொழி ரெண்டையும் தாவங்கட்டில் வச்சுக்கிட்டு இந்த கைகள் ரெண்டும் இப்படி நிறைவா வந்துடும். இந்த நிறைவுல பாருங்க, இந்த நிறைவுல இந்த கை ரெண்டு, முன்கை முழங்கை ரெண்டு வச்சிரு, இந்த கால்கள் ரெண்டு நம்ம எப்படி குத்த வச்சு உட்காடுறோமோ அதை மாதிரி கால்கள் ரெண்டு மடிச்சு இந்த மொழியும் முழங்காலுடைய மூட்டும் டச் ஆகிற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள இந்த உயிரானது இருக்கும் பாருங்க.
அதுபோல அமர்ந்து கொண்டு தன்னை உருவாக்கிய இறைவனையும் இதற்கு மூல காரணமாக இருந்த தாயும் தந்தையும் தனக்கு உடல் கொடுத்து இடம் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருந்த தந்தையுடைய உணர்வையும் ஒன்றிணைத்து என்னை முழுமைப்படுத்தி இந்த உலகில் வாழ்க்கையில் நான் என்ன காரியம் செய்வதற்காக என்னை இறைவன் உருவாக்கியிருக்கிறான் என்று அறிந்து கொள்வதற்காக ஆதியிலேயே இறைவனை பிரார்த்திக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம தாயின் கருவையில் இருக்கும் பொழுதே, இறைவா, எனக்கு பதிவேற்றப்பட்டிருக்கின்ற செயல்கள் அனைத்தும் முழுமை பெறுவதற்கு அருள் தந்தையினுடைய அருட்காப்பு போல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ எப்பொழுதும் எனக்கு தாங்கள் துணை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல இந்த குழந்தை அங்கிருந்து அந்த பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பது, அதுக்கு ஆதி முத்திரைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆதி முத்திரையில மன அமைதியும் ஒரு நிலைத்தன்மையும் தனக்குத்தானே ஊக்குவிக்குகின்ற செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ், நரம்பு மண்டலம் அதை ஊக்குவித்தல், தன் உடலுக்கு நன்மையை செய்து கொள்வது, இரத்த ஓட்டம், இரத்த ஓட்டத்தை சரி பண்ணிக்கிறது, அதுல ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய மூளையை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எலும்பை வலுப்படுத்தக்கூடிய சதைக்கு பிடிமானத்தை கொடுக்கக்கூடிய நரம்புகளுக்கு என்ன சக்தியை கொடுக்கக்கூடிய பஞ்சபூத ஓட்டங்கள், இத ஒழுங்கு செய்வதுதான் இந்த முத்திரையினுடைய முழுமை தன்மை. யோக பயிற்சியின் போது ஆதி முத்ராவின் கைகளை நம்ம வேதாத்திரி மகரிஷில மூச்சு பயிற்சி, கால் பயிற்சி முடிஞ்சு மூச்சு பயிற்சி தொடங்குற போது இரண்டாவது ஸ்டெப்பாக நிலையாக இந்த ஆதி முத்ரா பயிற்சியை வச்சு அடி வயிற்றுக்கு கீழே வைத்து மூச்சை நன்றாக உள்ளிழுத்து நம்முடைய கழுத்து, முதுகு, தலை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி பார்த்து கொண்டு நிதானமாக சுவாசத்தை உள்ளிழுத்து அந்த முத்திரை போடு நம்முடைய முதுகு தண்டை நல்ல நீட்டித்து, உடனடியாக குனிவில்லாமல் நல்ல நீட்டித்து நன்றாக குனிந்து, முடிகின்றவர்கள், தொப்பை இல்லாதவர்கள் தம்முடைய நெஞ்சு பகுதி முழங்காலோடு இணைகின்ற அளவுக்கு குனிந்து தலை நிமிர்ந்த நிலையில் இருக்கிற பொழுது நம்முடைய ஜனேந்திர உறுப்பு, தொப்புளுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஜனேந்திர உறுப்புகள், ஆண் பெண் அனைத்து இருபாலருக்கும் உள்ள ஜனேந்திர உறுப்புகள் தூண்டப்பட்டு உயிர் சக்தி வலிமை அடைகிறதற்கு இந்த முத்திரை பெரும் துணையாக இருக்கிறது. இந்த பயிற்சி நிறைவாக செய்து பலன் பெற்ற மனவளக்கலை அன்பர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பயிற்சியினால் தான் பெற்ற பலன், அதனால் எத்தனை தம்பதியர்கள் உயிர் வளம் பெற்று சீரான வாழ்வியலை, அமைதியான வாழ்வியலை இல்லறத்தில் இருந்து கொண்டு அனுபவம் பெறுகிறார்கள் என்பது நன்றாக உணர முடியும். அதனால இந்த சுவாச பயிற்சியில இந்த ஆதி முத்திரை பிடித்து நுரையீரல் திறன் அடைகிறது. இந்த பயிற்சி பண்ணுகிற பொழுது நுரையீரல் மிக வலிமை அடைகிறது. ஆதி முத்ரா நரம்பு மண்டலத்திற்கு நன்மை பயக்கிறது. இந்த முத்ரா முழுக்க முழுக்க மனதை ஒருமுகப்படுத்துதலை பற்றிய அமைதியான ஓர்மை தன்மையை தருகிறது. ஒரு இடத்துல அமர்ந்து நிலை பெற்று நாம் பயிற்சி செய்கிற பொழுது இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரித்து, பிராணசக்தி அதிகரித்து, அந்த பிராணனால்
நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் புத்துணர்ச்சி அடைந்து உடலினுடைய ரெஜுமினேஷன், அதாவது உயிர் சக்தியை நிலை பெற செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த ஆதி முத்திரை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதனுடைய தெளிவான நன்மைகள் பயிற்சி நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி செஞ்சுட்டு இருந்தாலும் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா? செஞ்சதுனால என்ன அனுபவம் பெற்றோம் தெரியதில்லை. அதனால இந்த யோக முத்திரை பயிற்சியில நீ வெறுமனே கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காம நான் சொல்லுவதை பயிற்சியா செஞ்சு அனுபவம் பெறுங்க. நீங்க வஜ்ராசனத்துல உட்கார்ந்து தொப்புளுக்கு கீழ் 4 விரல் கீழே எவ்வளவு கீழே இறக்க முடியுமோ அங்க கீழே இறக்கி ஆதிமுத்திரைய வச்சு குனிஞ்சி நிமிர்ந்து அங்க சுவாசத்தோடு எண்ணத்தை உங்களுடைய வயிறுடைய அடிப்பகுதி தொப்புளுடைய கீழ்ப்பகுதியில் வைத்திருக்கக்கூடிய உணர்வு நிலையை உணர்வாக்கி அதுல ஏற்படுகின்ற அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்க. இறுதியில இது ரொம்ப முக்கியம். நீங்க எத்தனை பேர் இதை செஞ்சு அனுபவம் பெற்றீங்க தெரியாது. நிறைய பேர் செஞ்சு அனுபவம் பெற்றிருக்கலாம். இருந்தாலும் இந்த வகுப்புல அதை கொஞ்சம் செஞ்சு அனுபவம் பெறுங்க. நம்ம அடுத்த முத்திரைக்கு போகுவோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இறுதியில கேள்வி நேரத்துல நம்ம இதை செய்து கொள்ளலாம். அடுத்த முத்திரையாக நாம் லிங்க முத்திரை. தியான ஆசனத்துல அல்லது நேரான முதுகெலும்புடன் நீங்கள் அமர்ந்திருக்கணும். தியான ஆசனத்துல தெளிவா முதுகு கழுத்து தலை ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பாருங்க. அப்படி நீங்கள் அமர்ந்து கொண்டு, இது ஆண் பெண் என்ற 2 வகையான முத்திரைகள். ஒரே முத்திரை தான், பேர் ஒண்ணுதான், செய்யக்கூடிய முத்திரையுடைய தன்மை மாறலாம். என்ன அப்படின்னா, இப்ப இந்த கையில சாதாரண வைக்கிறோம். இது என்னுடைய இடது கை, இது வலது கை. கையை போட்டுட்டோம், இப்படி பிடிச்சா இந்த 2 இருக்குங்களா, இது 2 ஒண்ணு சேர்க்கணும். அதாவது வலது கையினுடைய கட்டவிரலும் ஆள்காட்டு விரலும் ஒண்ணு சேர்த்துடணும். மற்றவர்கள் மற்றும் இந்த விரலும் நேரா இருக்கணும். இது நம்மளோட தொப்புளுக்கு நேரா, தொப்புள் மையத்துக்கு நேரா வச்சுட்டு வஜ்ராசனமோ பத்மாசனமோ சுகாசனமோ அல்லது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சுகாசனம் அல்லது சேராசனம் இதுல ஒண்ணா உட்காந்துக்கலாம். இப்படி வச்சுட்டு இது ஆணுக்கு. இதே பெண்ணா இருந்தா இந்த கட்ட விரலை மாத்தி கோத்துட்டு இடது கை வலது கையுடைய கட்ட விரல் நிமிர்ந்திருக்கணும். பாருங்க, இது இடது கை கட்டவரல் ஆள் காட்டவரல் சேர்ந்து இருக்குது. வலது கையுடைய கட்டவரல் நிமிர்ந்திருக்கணும். தொப்புளினர் இது பெண்கள் செய்யக்கூடியது, இது ஆண்கள் செய்யக்கூடியது. சோ இந்த பயிற்சியினால 2 பேருக்குமான உயிர் சக்தி நிறைவாக உடல் முழுவதும் பரவும். அது எந்தெந்த வகையில நமக்கு நன்மை செய்கிறது, என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கட்டவரல் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா நம்முடைய சூரிய பின்னல் சொல்லலாம். சூரிய பின்னல்னா அங்க இருக்கக்கூடிய வலை அமைப்பு, சக்கரம், வட்டச்சுழல், அந்த வட்டச்சுழலாக இருக்கக்கூடிய சூரிய அமைப்பு அப்படின்னா நம்முடைய மணிப்பூரக சக்கரம். இதுதான் சூரிய மண்டலம். செரிமானத்தை உருவாக்கக்கூடிய, சக்தியை கிரகித்து சக்தியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மையம். இதில் நிறைய உள்ளுறுப்புகள் இணைந்திருக்கிறது. இந்த முத்திரை குடிக்கிறதுனால உடலுடைய செரிமான தன்மை, உடல்ல சக்தி தன்மாற்றம் அடைகிறது. சக்தியை முறையாக எந்தெந்த பகுதிக்கு எந்தெந்த உறுப்புக்கு எந்தெந்த சக்திகள் தேவையோ அதைகளை தன்மாற்றம் அடைய செய்வது. வேதாத்திரி போல தன்மாற்றம் அடைய செய்து சரியாக மூவபிள் நகர்த்தி கொண்டே இருப்பது. இது எல்லாம் தான் நம்முடைய சிறப்பான
முத்திரையுடைய பலன். இந்த முத்திரையில உங்களுடைய கைகள் மிதமான மென்மையான அழுத்தமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். லிங்க முத்திரை காற்று மற்றும் நெருப்பு கூறுகளுக்கு இடையிலான தொடர்பை ஏற்படுத்துகிறது. இதற்கு ரெண்டுமே ஒரு இயல்பான ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். உங்களுடைய கைகள்ல பாத்தீங்கன்னா எப்படி காற்று நெருப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, இந்த கையில 5 விரல் இருக்குது. இது நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம், இது நிலம், இது நீர். இப்ப நம்ம முத்திரை பிடிக்கும் போது இது ரெண்டு தான் ஒண்ணு சேரும். அதனால காற்று நெருப்பும் ஒன்றாக செயல்படுகிறது. அப்ப இந்த சமநிலை, இந்த காற்றும் நெருப்பும் ஒன்றிணைகிற பொழுது உடலுடைய சக்தி சமநிலைப்படுகிறது. இந்த சமநிலை உயிர் சக்தி, வீரியம் மற்றும் நல்வாழ்வு உணர்வை ஊக்குவிக்கிறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரெஜுவினேஷன், ரீப்ரொடக்டிவ் உயிர் உற்பத்திக்கு மிதமான வெப்பம் தேவை. அந்த உஷ்ணம் சுத்த உஷ்ணம்னு வள்ளல் பெருமனார் அவர்கள் சொல்கிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதனுடைய உடல்ல ஜனேந்திரிய உறுப்புகளாக இருக்கட்டும், ஜனேந்திர உறுப்புகள் ஆற்றல் தரக்கூடிய சிறுநீரகம், அட்ரினல் சுரப்பி, பீனியல் கிளாண்ட், சுத்தமாக அனைத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் மிதமான வெப்பம் இருக்கிற பொழுது அங்க உற்பத்தி ஆகுகின்ற வைட்டல் எனர்ஜி முதுகு தண்டு வழியாக இறங்கி மூலாதாரத்திலே சேகாரமாகி அது கன்வெர்ட் பண்ணக்கூடிய சிறுநீரகம், அந்த சிறுநீரகத்து மேல இருக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி, அது சரியான அளவு முறையில, சரியான வெப்பநிலையில, சரியான குளிர்ச்சி நிலையில இணைகிற பொழுது ஏற்படுகின்ற ஜனனம். அப்போ இந்த முத்திரை செய்கிற பொழுது உடலுடைய வெப்பநிலை சமநிலைப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம், அதாவது இந்த 3 நாடிகள், இந்த 3 நாடிகளுக்கும் தொடர்பு உடையது 5 பூதங்கள்: நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, நீர். ஆக இந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்கு எப்பொழுதுமே நல்லதொரு விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். சோ இதனால இந்த முத்திரை செய்வதனால உடம்புல பஞ்சபூதங்களுடைய இயக்கம், சமநிலை பராமரிக்கப்படுகிறது. உடலுடைய சமநிலை பராமரிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாதவிடாய், நிறுத்தம், தைராய்டு கோளாறுகள், புண்கள், உயர் ரத்த அழுத்தம், ஒற்றை தலைவலி அல்லது சமைத்திய பக்கவாதம், இப்போ கிட்டன்ஸ்ல ஏதாவது நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அதனால் கையோ காலோ ஒரு சிறு தளர்வு இருக்கு அப்படின்னா இந்த முத்திரை நீங்க செய்கிற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும், குணமடைய முடியும். ஆக இந்த முத்திரைகளை எப்படிலாம் செய்யலாம், எந்த ஆசனங்களை செய்யலாம்? சுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம், இதுல எதுல வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். லிங்க முத்திரையை செய்வதற்கு ஆணுக்கு ஒரு முத்திரை சொல்லியிருக்கிறேன், பெண்ணுக்கு ஒரு முத்திரை சொல்லியிருக்கிறேன். அது பிரகாரம் செய்யலாம். ஒவ்வொரு முத்திரையும் நீங்கள் பிடித்து அதை உணர்வோடு கொண்டுட்டு வரணும். எப்படி உணர்வோடு கொண்டுட்டு வரணும்? நம்ம ஒவ்வொரு பயிற்சியும் சும்மா என்ன சொல்றது, தியரிட்டிக்கலா சொல்லிட்டே போயிடலாமா? இல்ல நீங்க பயிற்சிய கொஞ்சம் கொஞ்சம் இடையில செஞ்சு இந்த முத்திரையுடைய உணர்வுகளை கொஞ்சம் பெறுவதற்கு தயாரா இருக்கீங்களா? உங்களுடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரிதான் பயிற்சியை நடத்த முடியும். இல்ல எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க வெறும் பிராக்டிகல் தேரி மட்டும் கொடுங்க, பிராக்டிகல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாங்கள் பிராக்டிகல் செஞ்சு உங்களுடைய இணைந்து எங்கள் உணர்வுகளை நாங்கள் மேம்படுத்திக்கிறோம் அப்படின்றவங்க தம்ஸ் அப் பண்ணுங்க. பயிற்சியை சேர்ந்தே செய்யலாம். வெறும் தேரியா சொல்லிட்டு போதில் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். உங்க பதிவிலே போடலாமே தம்ஸ் அப் பண்ண. ஓகே, அப்ப எல்லோருமே உங்களுடைய வஜ்ராசனமோ சுகாசனமோ எந்த ஆசனம் உங்களுக்கு சிறப்பா இருக்குமோ அந்த ஆசனத்துல நீங்க உட்காருங்க. உட்கார்ந்துட்டு ஆணாக இருந்தா வலது கை
இடது கை கட்டவரில் கோர்த்து பிடிக்கணும். இந்த 2 விரலும் காற்று, இது கட்டவரல் நெருப்பு, ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும். இது என்ன தத்துவம் பக்தி மார்க்கத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு லிங்கத்தை தயார் பண்ணி அடிப்பாகம், நடுப்பாகம், மேல் பாகம், அப்படி 2-3 பாகமா பிரிச்சிருப்பாங்க. லிங்கம் வைப்பாங்க, அது கீழே ஒரு அடிப்பாகம் வைப்பாங்க, அது மேல ஆவுடையார்னு ஒண்ணு வைப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த அமைப்பு. இது வைக்கிறதா ஆவுடையார் மாதிரி. லிங்கத்தை பார்த்தீங்கன்னா கூரா இருக்கும், வெளில தண்ணி வாட்டர், அதை அபிஷேகம் பண்ண வெளியே போற மாதிரி லிங்கம் அப்படி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஒன்று சேர்க்கிறது காற்றும் நெருப்பும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டவருடைய நிலைத்தன்மை இப்படி எல்லாம் வளைஞ்சு இல்லாம, இப்படி இல்லாம, நிமித்திட்டு இல்லாம, அப்படி கரெக்டா ஒரே 90 டிகிரி 90 டிகிரில வச்சு அதை அப்படியே உங்களுடைய தொப்புளுக்கு நேரா வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க தொப்புளுக்கு நேரா வச்சுட்டு நிதானமாக உங்கள் கட்டவருடைய நுனி பகுதியை நினைவு கூர்ந்து கொண்டு கண்களை மூடி மனம் ஒரு 10 வினாடிகள், நான் எண்ணிக்கை கொடுக்கிறேன், 10 வினாடிகள். நெருப்பும் காற்றும் இணைந்திருக்கிற பகுதி வலது கை, ஆணா இருந்தா வலது, பெண்ணா இருந்தா இடது. உங்களுடைய லிங்கத்தினுடைய மேல் பாகம் சென்சேஷன், உணர்வு. மூச்சோட அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டே அந்த இடத்த கவனிங்க, மூச்சை விட்டுக்கிட்டே அந்த இடத்த கவனிங்க. மிதமான பிரபஞ்ச சுத்த உஷ்ணம் ஊடுருவதை நீங்கள் உணரலாம். நான் 10 செகண்ட் மட்டும் எண்றேன், இல்ல 30 செகண்ட் வரைக்கும் எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13, 14, 15 போதும் நினைக்கிறேன். என்னுடைய கைகள் முழுவதும் உள்ளங்கையிலிருந்து எல்லா விரல்களையும் நாடியினுடைய இயக்கம் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது. இந்த பரிபூரண ஆற்றல் இந்த மகா பிரபஞ்சத்துல கலந்து நீங்கள் இருக்கின்ற வளாகம் முழுவதும் நிறைந்து உங்கள் உடலுக்குள்ளேயும் ஊடுருவி இந்த சென்சேஷன் உங்கள் உடலுக்குள்ளேயும் உணர்வாகட்டும். இது என்னுடைய சூட்சும ஹீலிங். இது முத்ரா ஹீலிங் தான். இந்த ஹீலிங்க வான்காந்தத்தின் வழியாக குருவின் அருளோடு உங்களிடத்திலையும் பரப்பி விடுகிறோம். இது கடைசியா நீங்க உங்க உணர்வை சொல்லலாம், எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க. என்ன தொட்ட உடனே 5வது எண்ணிக்கையிலே என்னுடைய விரல்கள் உணர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த உணர்வோடு நீங்க நிற்கிற பொழுது இதனால் ஏற்படக்கூடிய என்ன நன்மைகள்? இந்த நன்மைகளை பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு ஒட்டுமொத்த நல்வாழ்வை ஆதரிக்கிறது. ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையை நமக்கு தருவதற்கு இந்த லிங்க முத்திரை பெரும் உறுதுணையாக இருக்கிறது. நெருப்பு மூலகத்தை தூண்டுகிறது. சுத்த உஷ்ணம். அது சும்மா வெறும் நெருப்பு அல்ல, இது சுத்த உஷ்ணம். வள்ளல் பெருமாள் சொல்ல சுத்த உஷ்ணம் தான் அவரை பிரணவ தேகமாக மாற்றிருக்கிறது. அந்த சுத்த உஷ்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முத்திரை. வளர்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்துகிறது. உடலுடைய வளர்சிதை, குழந்தைகள் வளரணும்னா மிதமான வெப்பம் இருக்கணும். அதோட மட்டும் இல்லாம நம்முடைய உடலுடைய எடை மேலாண்மை கிடைக்கிறது. எடையை சமநிலைப்படுத்தும். அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி எடையை கொஞ்சம் தொடர்ந்து பண்ணுகிற பொழுது, நின்னால் பண்ணுகிற பொழுது அது சில சூடு கொடுக்கும். அந்த சூடு கொடுக்கிற போது அதுக்கான இயல்பான உணவு முறைகளை மாற்றத்துல அந்த சூட்டை தணிச்சுக்க முடியும். 2வது, உடல்ல ஆக்சிஜன் அளவை அதிகரிச்சு ஆஸ்துமா போன்ற மூச்சு குழாய் அழற்சிகளை நாம் சரி பண்ணிக்க கொள்ள முடியும். இது இந்த முத்திரையினுடைய பயன்களாக இருக்கிறது. இந்த சக்தி நிலையில உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாதவிடாய் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, உள்ள இருக்கக்கூடிய உடல் புண்கள், இவைகளுக்கெல்லாம் ஒற்றை தலைவலி, ரீசெண்டாக ஏற்பட்ட உடலுடைய நரம்பு தளர்ச்சி, இவைகள் அனைத்தையுமே சரி பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த முத்திரையினுடைய
முக்கிய நோக்கம்? ஐயா வாழ்க ஓகே, வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா அந்த இதுல வந்து ஷேரிங்ல வந்து தவிர்க்கவும்னு வருது. நீங்க மெனோபாஸ், தைராய்டு, புண்கள் உள்ளவர்கள் வந்து பலனடையும்னு சொன்னீங்க. பலனடைய முடியும்னு. அந்த இல்ல ஒரு நம்ம நிமிஷம், இது ஷேர் ஒரு நிமிஷம், பண்ணதுல வந்து ம். ஒரு நிமிஷம். அது என்ன பார்த்துடலாம். உங்கள் மாதவிடாய் நிறுத்தம், தைராய்டு கோளாறுகள், புண்கள், உயர் ரத்த அழுத்தம், ஒற்றை தலையில் அது சமீபத்தில் பக்கவாதம் போன்ற நிலைகள் இருந்தால் லிங்க முத்திரை பயிற்சி செய்வதை தவிர்க்கவும். ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா நாங்க என்ன குறிப்பு கொடுத்துருமோ அதுதான். ஒரு சில சரிங்க. நேரங்கள்ல இந்த சில என்ன சொல்லுங்க எக்ஸப்டேஷன் ஒண்ணு இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே ஆமாங்க. இது பொருந்துமா அப்படின்னா இல்ல. சில பேருக்கு இந்த பயிற்சி பண்ணுகிற பொழுது அதிகமாக சைக்கிளிங் நடந்துட்டு இருந்தா விட ஸ்டாப் ஆயிருக்குது. தைராய்டு பிரச்சனைகள் சரி பண்ணிருக்கு. தொண்டை புண்ணு இருந்தா முள்ளால் எடுக்கிற மாதிரி விஷத்தாலேயே குணப்படுத்துற மாதிரி இதனாலையும் நன்மை நடந்திருக்குது. அதனாலதான் இந்த இது அது என்னை அறியாமலே வந்த ஒரு இது நன்மைக்காக தான் இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தா பத்ம முத்திரை, தாமரை முத்திரைன்னு சொல்றாங்க. இது இதயம் சார்ந்தது. இப்ப தவம் கூட அம்மா நடத்துறாங்க. யாரு அனார்கலி அம்மான்னு நினைக்கிறேன், இல்ல யாரு அன்புள்ளம் வாழ்க நலமுடன் நம்முடைய அருமையான தவத்திற்கு நன்றி. அந்த 1000 தாமரை இதழ்கள் மலர்வது போல் உங்களுடைய மூளை செல்கள் புத்துணர்ச்சி அடைகின்றன. இந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். இந்த முத்திரைக்கும் அதுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு பாருங்க. பத்ம முத்திரை, உங்க கைகளை பாருங்க. அந்த கைகள் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மட்ட தேங்காய் உங்க 2 கைகளுக்குள்ள வச்சு பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி பிடிப்பீங்க? இப்படிதான் இருக்கும் உங்க கை. நடுவுல மட்ட தேங்காய் இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அது போல ஆனா இந்த பத்ம முத்திரையானது மூளை செல்கள் முழுவதும் சக்தி பெருக்கமடைய செய்து வலிமையடைய செய்கிறது. இதயம் வலிமை அடைகிறது. இதயத்தினுடைய இரத்த ஓட்டத்தை சீரடைய செய்கிறது. மூளை செல்கள், பீனியல் கிளாண்ட் சீரான இயக்கம் பெறுவதற்கு இந்த முத்திரையும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு தரக்கூடிய, பலன் தரக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த முத்திரையை நாம மிக உறுதியான, அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இருக்கிறது முயற்சி பண்ணுங்க. லேசாக தொட வேண்டும். ஆழமான அமைதியான சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். அதாவது முத்திரைகள்ல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா 2 விரல்கள் தான் டச் பண்ணும். கட்ட விரலும் சுண்டு விரல் மட்டும்தான் டச் பண்ணிருக்கு. அதுல இந்த எந்த இடத்துல ஒரு விரலோடு இன்னொரு விரல் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த மென்மையான சுவாசத்தோடு நீங்க அங்க கவனம் செலுத்துங்க. அப்படி கவனம் செலுத்துற போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேகஸ் நரம்புன்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு ஒரு நேரத்துல உங்களுக்கு அந்த வேகஸ் பயிற்சி நாங்க கொடுப்போம். அந்த பயிற்சி என்றாவது ஒரு நாள் ஒரு அரை மணி நேர பயிற்சியா தான் இருக்கும். முடிஞ்சா நம்ம சசிகுமார் ஐயா ஓகே கொடுக்கலாம்னாக்க நம்ம அதை சிந்திக்கலாம். இந்த வேகஸ் நரம்பு தூண்டக்கூடிய ஒரு முத்திரையாக இது இருக்கு. வேகஸ் நரம்புனா உடல் முழுவதும் சக்தியை நிரப்பிக் கொள்வது, சக்தியை இயங்க செய்வது. அடி வயிற்றிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் சக்தியை நிலைப்படுத்த செய்வது, நிலை பெற செய்வது, நிலையாக இயங்க செய்வது. இது இன்னைக்கு பெரிய அளவுல அயல் நாடுகள்ல யோக பயிற்சி முறைகள்ல வேகஸ் ஸ்டிமுலேஷன் நிறைவாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வேகஸ் நரம்பு தூண்டுகிறது. செரிமான உறுப்புகளுக்கு பாராசிம்பெட்டிக் நரம்பு மண்டலத்திற்கு இடையிலான தொடர்பை மேம்படுத்துகிறது. ஒட்டுமொத்த செரிமானத்தை, உடல்ல ஏற்படக்கூடிய உணவு செரிமானத்தை இது பராமரிக்கிறது. மூல நோய், மலக்குடலில் வீங்கிய நரம்புகள் மற்றும் அந்த தன்மைக்கு ஏற்ப நம்மளை மேன்மை அடை செய்கிறது. அநாகத சக்கரத்தை இது செயல்படுத்துகிறது. இதய சக்கரத்தை செயல்படுத்துகிறது. அநாகதத்தை இதய சக்கரம் சமநிலைப்படுத்துகிறது. ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியமான ஒரு முத்திரை இந்த பத்ம முத்திரை. இந்த முத்திரை செய்யறதுனால இரக்கம், நல்லிணக்கம்,
தூய்மை, பேரின்பம், மகிழ்ச்சி போன்ற அன்பு இவைகள் அனைத்தும் ஊக்குவிக்கப்பட்டு உணர்வுகளுக்கு முன்னுரிமையும் கொடுத்து அதை அனுபவம் பெறுறாங்க. சோ இப்படி இந்த ஒவ்வொரு பயிற்சியிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அப்ப இந்த பத்மமுத்திரை நீங்க செய்கிற போது எப்படி செய்யணும் பாருங்க. அந்த படத்துல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இது செய்வது எளிமையான ஒரு பயிற்சி தான். அதனால எந்த இதுவும் வேண்டில. கைகள் சாமி கும்பிட்ற மாதிரி அப்படி வச்சிருங்க. இந்த உள்ளங்கைகள் இருக்கு இல்லையா, உள்ளங்கை வந்து அப்படி விரிஞ்ச மாதிரி அப்படி விரிச்சு கொண்டு வாங்க. இப்ப 2 கட்டவர்கள் இப்படி சேரட்டும், அதே போல சுண்டுவர்கள் இப்படி சேரட்டும் பாருங்க. அப்படியே நிமித்தி வச்சீங்கன்னா போதும். இதை அப்படியே கொண்டு வந்து நெஞ்சுக்கு நேரா, இதயத்துக்கு நேரா நம்ம வச்சுக்கணும். நம்முடைய இதயத்துக்கு நேரா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அதாவது மொட்டை தேங்காய் உங்க கையில கொடுத்த மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டு அப்படி கண்களை மூடி மிருதுவாக அமர்ந்து சுவாசத்தோடு உங்களுடைய விரல்களுடைய தொடல் இடத்தையும் விரல்களுடைய நுனி பகுதியையும் மகா பிரபஞ்சத்தினுடைய அருள் சக்தி ஊடுருவதையும் உணர்வாக்கிக் கொண்டே இந்த முத்திரை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது உங்களுக்கு முழுமையானதொரு சக்தி நிறைவதை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். சரிங்களா? சரி, இதை நீங்க பண்ணி பாருங்க. இப்படி கைகளை சாமி கும்பிட்ற மாதிரி வைங்க. உள்ளங்கை அப்படி இருக்கட்டும், இப்படி விரிய உள்ளங்கையை விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 விரலையும் வச்சுங்க. அப்படி கையில் வச்சு தேங்காய், மட்டை தேங்காய் உங்க கையில வைக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணி கண்களை மூடி எந்த இடத்துல கை விரல்கள் தொட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துல சுவாசத்தோடு, எளிமையான சுவாசத்தோடு உணருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பாருங்க. உங்களுடைய உடல்ல அந்த முத்திரை முழுவதும் சக்தியை கிரகித்து கொண்டிருக்கிறது. விரல்கள் தொடுகின்ற இடத்துல அந்த ஹார்ட் பீட் என்று சொல்ற நாடி இயக்கத்தை உணரலாம். விரலுடைய நுனி பகுதி முழுவதும் சிறு ஜில்லென்ற ஊடுருவல் அல்லது சிறு ஐஸ் ஊசியை இருந்தா அதிகமா குளிர்ச்சி ஆச்சுன்னா அந்த விரல் நுனிகள்லாம் அப்படி ஊசி குத்துற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த உணர்வு. இல்ல மிதமான வெப்ப ஊடுருவல். ஒவ்வொருடைய உடலுடைய தன்மை, உங்க உடம்புல பஞ்சபூதத்துடைய இயக்கத்துடைய தன்மை, இந்த சூழ்நிலையில இந்த க்ஷணத்துல உங்க உடல் ஏற்படுகின்ற பஞ்சபூதத்தை ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்தார் போல் உங்கள் உடல் உணர்வை பெற முடியும். பக்கத்துல இருக்கணும் அது மாதிரி சொன்னாங்களே, எனக்கு கிடைக்கவே இல்லையே, இந்த புக்ல இது மாதிரி போட்டிருக்கானே, அந்த மாதிரி உணர்வுக்கு எனக்கு வரவே இல்லையே, அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்கோ. உங்களுக்குள்ள என்ன மாதிரி உணர்வு வருகிறதோ அந்த உணர்வை முழுமையாக உணர்வதற்கு மனசை பழக்கிக் கொள்ளுங்க. அப்பதான் உங்களுடைய உயிர் அறிவுறுத்தக்கூடியதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். அது தவமாக இருக்கட்டும், பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது ஆரோக்கியம் தரக்கூடிய உடற்பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அப்படிதான். மற்றவர்களை கம்பேர் பண்ணாதீங்க. சரி, நாம அடுத்த நிலைக்கு போகலாம். இப்ப இதுல நன்மைகள் சொல்லிட்டோம், அதனுடைய செய்முறையை சொல்லிட்டோம். நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். தடைகளை நீக்கும் விநாயகர் முத்திரை. நமக்கு ஏற்படுகின்ற தடைகளை, அது உடலாக இருக்கலாம், அல்லது எண்ணங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய செயலாக இருக்கலாம், செயல் செய்ததினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளாக கூட இருக்கலாம். எதிலாவது ஒன்று நமக்கு தடையாகவோ அல்லது நிறைவேறுவதில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக கணேச முத்திரை, கணபதியாய நமக
அப்படின்னு நம்ம சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. இது நீங்க பண்ணுகிற பொழுது இந்த முத்திரை உங்களுக்கு கையில கொடுத்துருக்குறாங்க, அது தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா முத்திரை கை மூடி இருக்கிறாங்க. ஆனா முத்திரையில கை விரல்கள் எங்கே தொடுகிறது? இந்த முத்திரையில இந்த கை விரல்கள் எங்கே தொடுகிறது? இப்படி பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்படி பிடிச்சு காட்டுங்க. சில பேர் இப்படி 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 காட்டுறாங்க, இல்ல இப்படி வச்சிருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கைகள்ல வெளிப்புறம் இது, இது உள்புறம், இது மேல்புறம். பாருங்க இப்படி. ஆமா, இப்படி தெரியுதுங்களா? புறங்கை, இது உள்ளங்கை. இப்போ இதுல என்னுடைய உள்ள 4 விரல், இந்த கையில ஒரு 4 விரல், இந்த கையில ஒரு 4 விரல் இருக்குது. இந்த முத்திரை எங்க பிடிச்சிருக்கிறோம்? யாருக்காவது தெரியும்னா எனக்கு தெரியுங்கிற தம்ஸ் அப் காட்டுங்க. இந்த 4 8 விரலும் எங்க தொடுதுன்னு எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே இந்த பயிற்சியை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சவங்க யாரா இருந்தீங்கன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. தெரியலன்னா ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நான் சொல்லி கொடுத்துறேன். ஒரு 5 வினாடிகள் எடுத்துங்க. 1 2 3 4 5. இப்போ அப்ப இந்த விரல்கள் எங்கே தொடுது, என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு சரியா சொல்லி கொடுத்தாங்களா, நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. நாம இன்னைக்கு சொல்லி கொடுத்துருவோம். இதற்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய இந்த தமிழ் ஆனந்த யோகத்தை நிறுவி அதை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்மணி ஐயா அவர்களுக்கும், இதை பராமரித்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிற சசிகுமார் ஐயாவுக்கும், அனார்கலி அம்மா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நீங்க சொல்லணும். ஏன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு இது மூலமா கிடைச்சிட்டு இருக்கு. நான் அதுல ஒரு சின்ன இந்த என்ன சொல்லுவாங்களே, குசேலனு கிருஷ்ணனுக்கு குசேலன் அவளுக்கு கொடுத்த மாதிரிதான் நம்ம வேலை. வேற ஒண்ணு பெருசா நம்ம ஒண்ணு செய்யறது இல்லை. ஸோ அதனால இப்ப பாருங்க, இது 2 4 விரல்கள். இப்ப நான் கொண்டு போறேன், நல்லா பாருங்க. இந்த விரல், இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க, தெரியுதா? தெரியுதுங்க. ஓகே, தெரியுதுங்களா? உள்ளங்கை தெரியுதுங்களா? தெரியுதுங்க. கிளியரா தெரியுது. இங்க பாருங்க, இந்த ரேகை இருக்குங்க இல்லையா, கை விரலுடைய கடைசி ரேகை. இங்க பாருங்க, இந்த 4 ரேகை காட்டுறேன் இல்லையா, இதுலதான் நீங்க கை வைக்கணும். 2 கையும், 2 விரலும் இப்படி போக்குற பொழுது அந்த ரேகையில 2 கையும் வச்சுட்டு உள்ளங்கையால 2 இறுக்கி பிடிச்சிடணும். இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே விடுறதா இல்லை, உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு இறுக்கத்தை உருவாக்க வேண்டும். முத்திரை செய்வதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. எப்படி செய்யறோங்கிறதான், அதனுடைய விளைவு எப்படி கிடைக்குங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அன்புள்ளங்கள், முத்திரை பயிற்சியில கவனம் செலுத்துங்க தயவு கூர்ந்து. உங்களுக்காக பல பேர் உழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த முத்திரையை உங்களுக்கு ஆரோக்கியத்திற்காக. சும்மா ஏனோ நம்ம எதோ அவங்களுக்கு வேலை இல்லை நமக்கும் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரிலீவ் பண்ணிக்கங்க. நீங்க மற்றவங்களும் நீங்க உதாரணமா இருக்காதீங்க, அன்பு கூர்ந்து. என்னன்னா சும்மா சும்மா முத்திரை மட்டும் இடத்துல உட்கார்ந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னால நீங்க யூகிக்க முடியும். சில அன்பர்கள் தன்னுடைய சுய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது சும்மா கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க. வெளியில போயிட்டு உங்க வேலையை இருந்தா அதை பாருங்க, பரவாயில்ல. மற்ற அன்பர்களாவது நிறைவாக அவங்க வேலையை செய்யட்டும். ஒருவருடைய எண்ணம் பல பேரை செயலுக்கு வராம தடுத்துரும். தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிங்க, வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த முத்திரையை நீங்க எவ்வளவு மிருதுவான இறுக்கம் கொடுக்குறீங்களோ அந்த இறுக்கத்தை கொடுத்துட்டு சுவாசத்தோடு அந்த எந்த இடத்துல கை நுனி விரல்கள் பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த விரல்ல மனம் செலுத்தி உங்களுடைய பயிற்சி, முத்திரை பயிற்சியை தொடங்குங்க. 1, கண்கள் மூடி இயல்பான சுவாசம் 3 வாட்டி நல்லா ஆழமா இழுத்து விடுங்க. 2, ஆழமான சுவாசம். 3, ஆழமான சுவாசம். 4, ஆழமான சுவாசம்.
இப்ப 15 எண்ணிக்கை முத்திரை பயிற்சிக்கு நாம அரை வினாடி கொடுக்கலான்னு பார்த்தோம். சரி, காலம் கடந்து போகக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். நல்ல ஆழ்ந்த சுவாசத்தோடு மிருதுவான இறுக்கத்தோடு பயிற்சி. இந்த பயிற்சி எங்க வைக்கணும்னா உங்களுடைய தொப்புளுக்கு நேரா தான் வச்சுக்கணும். இந்த முத்திரைகள்லாம் கூட என்ன இருக்கணுங்க, தொப்புளுக்கு நேரா தான் வச்சுட்டு செய்யணும். ஏன்னா இது விநாயகர் கணபதினு தெரியும், அக்னி மண்டலத்துல வச்சுதான் செய்யணும். இதுவும் அக்னிக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதனால தொப்புளுக்கு நேரா வச்சுட்டு சுவாசத்தை உணர்வோடு கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 முத்திரை தொற்று எடுத்த கவனிங்க. உங்களது இதயம் மென்மையான இயக்கம், நாடியுடைய மென்மையான இயக்கம், பஞ்ச பௌதிக விநாயக சக்தி நிறைந்து கொண்டிருப்பதை உணர்வாக்கிக் கொள்ளுங்கள். நல்ல பரிபூரணமா நீங்க உணர முடியும். இங்க நான் என்ன உணர்றனோ அது உங்க இடம் முழுவதும், உங்கள் உடல் முழுவதும் உணர்வதற்கான சக்தி வான்காந்தத்தின் மூலம் குருவிண்டியர்ல பஞ்ச பௌதிக தேவதைகள், குருகள், பஞ்சபூத குருமார்களுடைய அருளால உங்களுக்கும் கிடைக்க வழி நடத்தி கொண்டே பிரபஞ்சம் இருக்கட்டும். மகா பிரபஞ்சத்தினுடைய அவருடைய திருவடியில் நான் வைக்கின்ற சங்கல்பம் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். வாழ்க நலம், வாழ்க வளமுடன். நம்ம அடுத்த முத்திரைக்கு செல்லுவோம். இதனுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம அடுத்த முத்திரைக்கு செல்வதற்கு தயாராயிடுவோம். இது நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதனால இந்த முத்திரை உங்களுக்கு விளக்கம் சுத்திருக்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பாருங்கள். பாதுகாப்பு உணர்வு, இருதயத்திற்கு ஆறுதலையும் உறுதியும், அன்பு, இரக்கம், தைரியம், இதையெல்லாம் நம்ம உடம்புக்கு தூண்டுதல் கொடுத்து உணர்வு அதிகப்படுத்தி கொடுத்து, உள் உணர்வு, பிரபஞ்சத்தினுடைய உயிர் சக்தி, அது நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த உடல் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த 3 இருக்கணும். விண்ணு, உயிர், பிராணன். அது நிறைவா இருக்கணும். அது போல இந்த மூச்சை உள்ள இருக்கிற பொழுதும் மூச்சை வெளியில இருக்கிற பொழுதும் உங்களுக்குள்ள இருக்க பதட்டங்கள்லாம் கொஞ்சமே வெளியேறிட்டு நிதானமா உங்க உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய நல்ல ஆற்றலை நீங்க உணர முடியும். எப்பொழுதுமே கை நிலையை தலைக்கிழக்க மாற்ற வலது உள்ளங்கை, அதாவது கையை மாத்தியும் செய்யணும். ஒரே முறையா செய்யாம, இப்ப வலது கை மேல இருந்து இடது கை கீழே இருந்தது அப்படின்னா நீங்க என்ன செய்யணுங்க, வலது கையவும் பாருங்க. இது இப்ப எனக்கு இது என்னுடைய வலது கை, இது என்னுடைய இடது கை. நான் கீழே, இப்ப வலது கை மேல இருக்கு. இப்ப இதை மாத்தியும் செய்யணும். ஒரே மாதிரி மட்டும் பயிற்சி பண்ணக்கூடாது. ஒரு ஆசனம் பண்ணுனா அதுக்கு மாற்று ஆசனம் கண்டிப்பா இருக்கு. அதே போல ஒரு சில முத்திரைக்கு மாற்று முத்திரையும் இருக்கிறது. இதை மாத்தி செய்கிற பொழுது என்ன நடக்கும், இந்த அக்குபஞ்ச பயிற்சியா தெரிஞ்சிருக்கோம் இல்ல, நம்ம தமிழ் பிராமண சிவசக்தி சமநிலை அடையும். தெரிஞ்சிங்க, சிவசக்தி சமநிலை அடையும். சோ இந்த பயிற்சியினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அழகா, ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போது நீங்க மூச்சோட தான் செய்யணும். அப்பதான் அந்த பயிற்சியை நிறைவா உணர முடியும். அதனுடைய பலனை நீங்க பெற முடியும். அநாகத சக்கரம் வலுவடையும். நுரையீரல் மார்பினுடைய அதிகரித்த கொள்ளளவு, நுரையீரலுடைய கொள்ளளவு அதிகரிக்கும். ஆஸ்மா இருந்தா குணமடையும். உடல் வலிமை அதிகரிக்கும். கழுத்து வலி இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். முன்னேற்றம் அப்படின்னா குறைதல், வலியிலிருந்து நிவாரணம்னு அர்த்தம். வலி முன்னேற்றம் அடையன்னு கிடையாது. அதுக்கு
சிறந்த வளர்சிதை மாற்றத்தை, செரிமானத்தையும் கொடுக்கும். மிக முக்கியமான ஒன்றை தூண்டுகிறது, நெருப்பு மூலகம் இயல்பாகவே தூண்டுகிறது. ஏங்க இதுக்கும் நெருப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழணும். எழுந்தா அவர்களுக்கான பதிவு. அதாவது நம்முடைய மூலாதாரத்துல இருப்பதுதான் விநாயகர், சரஸ்வதி, மூல கணபதின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதத்தினுடைய ஒட்டுமொத்த நிலைத்திருக்கக்கூடிய இடம் ஆனஸ் பகுதி, மூலாதாரன்னு சொல்லுவாங்க. அங்க எப்பொழுதுமே ஒரு நெருப்பு கணக்கணக்கணன்னு இருந்துட்டே இருக்கும். நீங்க சாதாரணமா மகரி சொன்ன வரும், ஏன் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம், ஏப்பா இளநீ கொண்டாந்து கொடுத்துட்டு மூத்து இது சொல்ல, நீ சிறுநீரை கொடுத்துட்டு இளநீ கொடுத்துன்னு சொல்றியே அப்படின்னு காமெடியா ஒரு இடத்துல, ஐயா பதறிட்டு வர அந்த நண்பர், இல்ல இல்ல ஐயா அப்படிலாம் இல்லப்பா, இரு பதறாத பதறாத பதறாத, ஏன் உனக்கு ஏன் இந்த வேலை, அதெல்லாம் ஏன் நீங்க கவனிச்சிங்கன்னு கேட்குற மாதிரி, நாம நம்முடைய உடலை ஆராய்ச்சி பண்ண வேற யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியும்? ஸோ அங்க போய் டச் பண்ணி பாருங்க ஆனஸ் பகுதியை. அந்த எப்பொழுதுமே நீங்க இயல்பா இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா கணக்கணன்னு ஒரு நெருப்பு இருக்கும், அதுதான் இயல்பு. ஸோ அது இருக்கும். அது என்ன செய்யணும், மணிப்பூர சக்கரத்தை வலிமையடை செய்து கொண்டே இருக்கும். ரெஜுமினேஷன், ரீப்ரொடக்டிவ்க்கு நல்ல ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அது இரண்டாவது, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கும். இதுதான் இந்த முத்திரையினுடைய, விநாயக முத்திரையினுடைய நன்மை. சரி, இன்னைக்கு அடுத்த முத்திரையாக தன்னம்பிக்கையை தூண்டக்கூடிய மாதங்கி முத்திரை. மாதங்கி முத்திரைக்கும் மகாலட்சுமிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஏதோ ஒரு படம் போட்டிருக்கிறாரு, என்னன்னு தெரியுதுங்களா? ஏன் தெரியுதா? அதுக்கு ஒரு கேள்வி இருந்தா வச்சுங்க. ஏன்னா மாதங்கின்னா என்னன்னு தெரியும், தெரியாதவள் சொல்றேன், காமதேனு. காமதேனுன்னு என்னங்க, சகல ஐஸ்வர்யங்களையும் சகல தெய்வ தேவதைகளும் உள்ளடக்கிய பசு. அதை நாம் தெய்வமாக கோமாதா அப்படின்னு நம்ம கும்பிட்டு இருக்கிறோம். அது இருக்கும் இடங்கள் எல்லாம் செல்வம் செழித்தோங்கி கொண்டே இருக்கும். செல்வம் மட்டுமா, வீரம் வளர்ச்சியடையும், கல்வி ஞானம் நீர்வீழ்ச்சி போல் கொட்டி கொண்டே இருக்கும். சகல உலகியல் அனுபவங்களும் நமக்கு சாதகமாக மட்டும் இல்லாமல் பிறரோடு தொடர்பு கொள்கின்ற குணமும், மென்மையான, அமைதியான, ஆனந்தமான, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய குணமாக நமக்கு விளைந்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த மாதங்கி முத்திராவுடைய இன்ட்ரோடக்டிவ், அதாவது அறிமுகம். இது என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு ஏன் இந்த இடத்துல எல்லாம் போட்டோம்னா, இது நம்முடைய லோகோ, அலைன் த மைண்ட். இது கொஞ்சம் இடத்துலாம் இது ஏதோ வந்துட்டு இருக்குது. அலைன் த மைண்ட், எய்ம் த டிவைன். எப்பொழுது உங்கள் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்துகிறீர்களோ அது உங்கள் இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கும். மனம் ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னா பாடி, மனம், சோல், வேதாத்ரி மகரிஷி மாதிரி உடல், உயிர், மனம் மூணும் சமநிலையோடு இருந்தாதான் நீங்க இறைவனை அடைய முடியும், இறைவனை உணர முடியும். அடையிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இறைவன் எனக்குள்ளதான் இருக்காருங்கிறத உணரணும் இல்லையா? எப்படி உணர முடியும்? எதை வச்சு நான் இது பண்ணிக்க முடியும்? உங்களுக்கு தெரியணும்ல. நான் எனக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத, நமக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்படிங்க உணர முடியும் சொல்லுங்க? என்ன செஞ்சா உணர முடியும்? ஒண்ணுமே செய்வேனா, சும்மா இருந்தா போதும். ஐயா இதை சொல்றதுக்கு ஐயா 2-3 செகண்ட் எடுத்துக்கிட்டீங்க. ஆமாமா, ஆமா சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன விஷயம்தான். அந்த சின்ன விஷயத்த நீங்க கடைபிடிக்கணும். முதல்ல உங்க இடத்த தூய்மையா வச்சுட்டு, நீங்க இருக்கக்கூடிய அமரக்கூடிய இடம் யாருடைய சிறிது நேரத்திற்கு ஒரு 15 1/2 மணி நேரம் வரைக்கும் யாருடைய தொந்தரவு இல்லாத ஒரு இடமா இருக்கணும். எப்பொழுதும் யாரு நமக்கு எந்த நிலையிலையும் இடையூறுபடுத்தாத ஒரு சூழ்நிலை அமைச்சிருக்கணும்.
அந்த மாதிரி இருக்கிற பொழுது நீங்க அமைதியா உட்காந்து இந்த மூச்சு காற்ற வருதா வரலையான்னு கொண்டு கையை வச்சு பார்த்துக்கலாம். பாருங்க, எனக்கு 8 அங்குலம் தூரத்துல மூச்சு நிக்குது, அதுக்கு மேல போகாது. திரும்ப அப்படியே போனா உள்ள போயிடும், திரும்ப வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் 16 அங்குலம் வரைக்கும் போகணும், சில பேர் 12 அங்குலம், இப்படி ஒரு நிலைமைக்கு தகுந்த மாதிரி போகும். அப்போ அந்த மூச்சிய இந்த மூக்கு துவாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மூக்கு துவாரத்தை முழுசா ஊடுருவுறதை கவனிங்கள். முதல் ஸ்டெப் இதான். அது தியானம் பண்ணாலும் சரி, நீங்க முத்திரை பயிற்சி பண்ணாலும் சரி, இந்த உணர்வு சென்சேஷன், மூக்குடைய உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். காத்து உள்ள போறதை கவனிங்க, 3 மூச்சு கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்க பிடிச்சிருக்கிற முத்திரை மேல மனம் ஆட்டோமேட்டிக் எண்ணத்தை குவிங்க. முத்திரையோடு பிரபஞ்ச சக்தி நம்ம சூழ்ந்து உள்ளும் புறமாக ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய மகா பிரபஞ்ச சக்தி உங்கள் உடல் முழுவதும் நிறைந்திருந்து இந்த முத்திரைக்கான பலனை நிச்சயமாக தந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஓகேங்களா? சரி, நம்ம முத்திரை போவோம். இப்ப பாருங்க, அடுத்த முத்திரையில பண்றதுக்கு இப்ப பாருங்க, இந்த முத்திரையில மாதங்கி முத்திரை பயிற்சியில நல்லிணக்கத்தை உருவாக்கி கொள்ள முடியும், நம்முடைய ஆற்றலை நிலைநிறுத்தி கொள்ள முடியும், நம்ம உடம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக மாற்றிக்கொள்ள முடியும், காமதேனு போல சகல தெய்வத்தினுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சோலார் பிளாக்ஸ், சூரிய மண்டல, சூரிய சக்கரம் சொல்ல இல்லையா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அக்னி மண்டலம் அப்படி சொல்றோம், அக்னி சக்கரம். அதனுடைய ஆற்றலை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பயிற்சிக்கு பிந்தைய இந்த முத்திரை மட்டும் பண்ணுகிற பொழுது, இந்த மாதங்கி முத்திரை பண்ணுகிற பொழுது நீங்க பயிற்சி முடிச்சிட்டுன்னா குறைந்தபட்சம் 3 to 5 நிமிடங்கள் வரை மௌனத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிச்சீங்கன்னா இந்த முத்திரை செஞ்சதுனால கிடைக்கக்கூடிய நன்மையை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும். ஓகேங்களா? மாதங்கி முத்திரை செய்யறதுனால, செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க 1 to 5 நிமிடத்துக்குள்ள, 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்க டயத்துக்கு தகுந்த மாதிரி மௌனம் நிச்சயமாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி செய்யறதுனால என்ன கிடைக்கும்? வலுவான எண்ணங்களை ஆழ் மனதில் பதிவேற்றுங்கள். என்ன மாதிரி வலுவான எண்ணம்? என் உடல் நலம், வேதாத்ரி மகரிஷியுடைய வாழ்த்தை கூட நீங்க எடுத்துக்கலாம். 1, என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் எனக்கு நிறைவாக கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். பணத்தினுடைய வரவு செலவு நிறைவாக இருக்க வேண்டும். அனைத்து நிலையிலையும் நான் மேன்மை அடைய வேண்டும் என்ற சங்கல்பம் ஆழ் மனசுல பதிவைங்க. இந்த மாதங்கி முத்ரா செய்யறதுனால நல்ல ஆரோக்கியம், உள் அமைதி, தன்னம்பிக்கை, இது எல்லாமே உங்களுக்கு இயல்பா கிடைக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்குள்ள பதிவேற்றணும். இதனால என்ன கிடைக்கும்? நரம்பு மண்டலத்துல முன்னேற்றம், உடல் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், நெருப்பு மூலகத்தை இது தூண்டுகிறது. இந்த முத்திரை செய்யறதுனால பயிற்சியாளருடைய செரிமான அமைப்புக்கு தகுந்தாற் போல இந்த முத்திரை வேலை செய்யும். இது வயிறு, கல்லீரல், டியோடினம், இதயம், பித்தப்பை, மண்ணீரல், சிறுநீரகம் மற்றும் கணையத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. எவ்வளவு பெரிய அற்புதமான முத்திரை பாருங்க. இந்த முத்திரை உங்க உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தையும் மேன்மடை செய்கிறது. அதை இல்லாம மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி அடைய செய்கிறது, தூக்கமின்மைக்கு உதவுகிறது, வாழ்க்கையில் இலக்குகளை அடைய உதவுகிறது, மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. இவ்வளவு அற்புதமான இந்த முத்திரை பயிற்சியை உங்களுக்கு கிடைக்க செய்ததுல நம்முடைய தமிழ் ஆனந்த யோகத்திற்கும் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மீண்டும்
குருவினுடைய திருவடியிலின்று மனமாற வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்ப நாம அடுத்த செய்ய இருக்க வேண்டியது தர்ம சக்கர முத்திரை. இதுல ரொம்ப குறைவான நன்மைகள் தான் கொடுத்துருக்கேன், நிறைய கொடுக்க வேண்டாம், இது போதும், சிம்பிளா வாழ்க வளமுடன். அந்த மாதங்கி முத்திரை எப்படி செய்யறதுங்கிறதையும் சொல்லி ஓகே ஓகே ஓகே. என்ன யாரும் எதுவும் பலி பேசாம இருக்காங்களா, நான் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டேன். சரி பரவாயில்ல, இப்ப நான் கொடுத்துறேன் உங்களுக்கு அது மாதங்கி முத்திரை எப்படி செயல்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான முத்திரை தான். சரி, இப்ப பாருங்க. சரி, அதுல இந்த படத்துல போடல, நாங்கள் செஞ்சு காட்டுறேன், நீங்க அதை நேரடியாக கவனிச்சுக்கலாம். ஓகே, ஒண்ணுமே இல்லை. இந்த கைகளை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம், இந்த கொஞ்சம் இந்த இது மறைக்குது, அதனால கொஞ்சம் இங்க மாற்றி வைக்கலாம் பாக்குறேன். இப்ப பாருங்க, இந்த கை இருக்கீங்க இல்லையா, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருங்க. ஒன்னா சேர்த்துட்டு நடு விரல்கள் மட்டும் நீட்டிட்டு இருக்கணும், மற்றவர்கள் என்ன செய்யுங்க அப்படியே கைகள்லாம் எப்படி இருக்கணும், இது எங்க இருக்கணும், நேர நம்முடைய அநாகத மையத்திற்கு நேர நெஞ்சி அப்படி வச்சிருங்க. இப்படி நேரா இறக்கி கீழே நெஞ்சு நேரம் வச்சிருங்க. இந்த உணர்வு இதுதான். மற்ற விரல்கள்லாம் இப்படி கை விரல் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கலாம், மற்ற விரலாம் ஒண்ணு இருக்கலாம், நடுவிரல் மட்டும் ரெண்டு ஒண்ணு செஞ்சிருக்கிட்டேன். இந்த முத்திரையை நீங்க பண்ண 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 ஆகாயத்தினுடைய அருள் இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிருடைய வலிமை, அதனால் சுத்த வெளியில் இருக்கக்கூடிய சுத்த சிவத்தினுடைய அருளை பெற்று மகாபிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி, அதுதான் சிவம் சக்தி. சிவம் இல்லை சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிவத்தினால் கிடைக்கக்கூடிய சக்தி இந்த முத்திரை மூலமாக ஊடுருவி உடல் முழுவதும் பரவி நாம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை ஒரு பயிற்சியா செஞ்சு பார்த்துடலாங்களா? எல்லாரும் கையை வச்சிருங்க, எல்லாவற்றையும் அப்படியே உள்ள விடுங்க, நடுவரில் மட்டும் எல்லா விரலும் இந்த விரல்கள்லாம் அப்படி பிடிச்சிக்கிட்டு இது மட்டும் நடுவரில் மட்டும் மேல பார்த்துங்க. இந்த மாதிரி அப்படியே இறக்கி கீழே வச்சிங்க, உங்களுடைய அநாகத மையத்துக்கு நேரம் வச்சிருங்க. வச்சுட்டு முத்திரை மூச்சு, இயல்பான மூச்சு எடுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதனால் ஏற்பட்ட முழு உணர்வை உள்வாங்கிக் கொண்டு இந்த ஆற்றல், இந்த அருள் சக்தியானது, இந்த முத்திரை ஆற்றலானது என் உடலுக்கும் என் மனதுக்கும் என்னுடைய பஞ்ச கோஷங்களுக்கும் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருக்குமாக என்ற பதிவை பதிவேற்றிவிட்டு மெதுவாக கையிலிருந்து அடைவிரிச்சு எடுத்துறங்க. சரி, நம்ம அடுத்த ஒரு முத்திரைக்கு போயிட்டு தர்ம சக்கர முத்திரை. ஒரு சிம்பிளான முத்திரை தான். பாருங்க, இந்த முத்திரை பாருங்க, இது புத்தருடைய செய்கை. இது அது சிம்பிளா வச்சிருக்காரு, இதனால தெளிவாக காட்டிருக்கிறாங்க பாருங்க. இதுல அந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா
இடது கையில அந்த சின்முத்திரை வலது கையினுடைய நடுவிரலை பிடித்திருக்கிறது. இப்படி மாத்தி பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு புறமும் மாத்தி செய்யணும். ஒரே மாதிரி இல்ல. இந்த கையால் அதையும் அந்த கையால் இதையும். ஒரு முத்திரை மட்டும் கிடையாது, டபுளா இரட்டை முத்திரையாக இதை செய்யணும். இது செய்கிற பொழுது ஒரு கையில சின்முத்திரை வச்சீங்க, ஒரு கையில ரெண்டு கையிலயும் சின்முத்திரை வச்சிருங்க. ஆனா ஒரு கை சின்முத்திரைய ஒரு கையில நடுவிரல கரெக்டா டச் பண்ணீங்க. உங்களுடைய 3 விரலுடைய நுனி பகுதியும் தொட்டு கொண்டிருக்கணும். அதை நான் எப்படி காட்டுறேன் பாருங்க. இது என்னுடைய வலது கைன்னு வச்சுங்க. நான் இப்படி ஒரு சின்முத்திரை வச்சுட்டேன். என்னுடைய இடது கை இதுலயும் சின்முத்திரை வச்சுட்டேன். இந்த கையை இப்படி வச்சுட்டு பாருங்க. இந்த வலது கையால இடது கை இந்த பாருங்க, எல்லா இந்த 2 விரலும் இந்த விரல் 3 விரலும் டச் ஆகுது. தொடர்ந்து 3 விரலுமே பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த முத்திரையோட இதை கொண்டு வந்து எல்லா முத்திரையும் பார்த்தீங்கன்னா ஒன்று அனாகதம் இல்லை தொப்புளுக்கு நேராக தான் முத்திரை வைக்கணும். இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா முத்திரைகள் எல்லாமே எந்த உள்ளங்கையோ அந்த உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கட்டும், மற்றது அது இயல்பான நிலையில இருக்கட்டும். இது நீங்க 15 நிமிடம் வரைக்கும் செய்யலாம், 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம், நேரத்தை பொறுத்து இருக்கு. உணர்வுக்காக நீங்க ஒரு 15 செகண்ட் செஞ்சு உணர்வு ஏறின பிறகு அது நீங்க நல்லா பிராணாயாமம் பண்ண மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உடல் முழுவதும் இந்த சென்சேஷன் நீங்க உணர முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த போதி புத்த முத்திரைன்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறேன். அதை செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம கேள்வி நேரத்துல பேசிக்கலாம். இந்த முத்திரையோட நம்ம நிறைவு செய்து கேள்விக்கு போயிடலாம். ஏன்னா காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இதை இப்படி வச்சுட்டு உணர்வை பாருங்க. அப்படியே உங்களுடைய நெஞ்சுக்கு நேரா வச்சிருங்க. சோலார் பிளக்ஸுக்கும் நெஞ்சு குழிக்கும் சென்டர்ல இருக்கும். நெஞ்சுக்கும் அதுக்கும் வச்சுட்டு இயல்பான மூச்சை கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா கவனிங்க. இந்த முத்திரையில சோலார் பிளக்ஸ், அநாகதம், விஷுப்தி, ஆக்னி, துரியம் மேல்நிலை சக்கரங்கள் அத்தனையும் பிரமாதமா வேலை செய்யும். இது கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. உணர்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இறைவன் திருவிடிலும் குருவின் திருவிடிலும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இதனுடைய நன்மையை பத்தி கொஞ்சம் பாத்துருங்களா? பாருங்க. இத வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்கர முத்திரை, தர்ம சக்கர முத்திரை. என்ன மாற்றம் ஏற்படும்? அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பே உருவான எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் பாவிக்கின்ற தன்மையை நமக்கு உள்ளுணர்வாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. சரிங்களா? 2வது, இந்த முத்திரைய புத்தர் ஞானம் பெற்ற உடனேயே செய்தார். நல்ல நினைவு கூறுங்க ஐயா. இந்த முத்திரைய புத்த மகான் உலகுக்கு பல விஷயங்களை, ஆசைதான் துன்பத்திற்கே காரணம் என்று ஒற்றை வரியில் சொன்ன மகான் தன்னுடைய ஞானத்திற்கு வேண்டி பயிற்சி செய்து ஞானம் பெற்றவுடனே முதலாக செய்த முத்திரை இது. அவருடைய கூட இருந்த சிஷியர்கள் குறிப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான முத்திரை. ஏன் அதை செஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? என்ன அறிவு கேட்டதை நான் சொல்றேன்.
இந்த உலகம் முழுவதும் தர்மம் நிலை பெற்றிருக்க வேண்டும், தர்மம் தழைத்தோங்க வேண்டும், தர்மம் நிலைத்து நின்று நிலையான சமுதாயத்தை சீர் செய்ய வேண்டும், சமூக மாற்றம் அடைய வேண்டும், சமூகம் தன்னிலை விளக்கம் பெற வேண்டும், சமூகம் தன்னை தானே உணர்ந்து தன்னுடைய முழுமைத்தன்மை, நான் யார் என்ற தன்மையை உணர்வதற்காக இந்த முத்திரையை அவர் முதலாக கொடுத்திருக்க வேண்டும். அப்படிங்கிறதுதான் நம்முடைய முழுமையான கருத்தாக இருக்கிறது. சோ இது ஆம் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை உங்கள் சிந்தைக்கு இதா இருந்தால் அதையும் தெரிவிங்க. இது எல்லோருக்கும் நன்மை விளையட்டும். அடுத்தது, இந்த முத்திரையில உள்ளங்கை தொடாவும் உங்கள் விரல் தொடும் பொழுது அவற்றில் கவனம் செலுத்த, இந்த விரலை தொடும் பொழுது கவனம் செலுத்தணும். இந்த முத்திரை பயிற்சி கவனம் செலுத்துகிற பொழுது தியானம் செய்பவர் உயர்ந்த நிலையை அடை, இந்த முத்திரை நீங்க செஞ்சுட்டு தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா உயர்ந்த நிலையை அடைவீர்கள், சிறப்பான தியானம் சித்திக்கும், இறை தியானத்தினுடைய முழுமை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு உருவாக்கி தரலாம். இது இருதய சக்கரத்தை வலுப்படுத்தும். ஞானம் பெறுவதற்கு இதயத்துக்குள்ள ஒரு பகுதிக்குள்ள ஒரு சிறு மைய புள்ளி இருப்பதாக நம்ம ஞானியர்கள் சித்தர்கள் உணர்ந்திருக்காங்க. அது முக்கியமான, மிக முக்கியமான, அதிமுக்கியமான மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அது இதுவரைக்கும் எந்த மகானும் சொல்லவில்லை, நாமளும் அதை இப்போது சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நாம எப்போ நம்முடைய குடில் அமைகிறதோ, முழுமை தன்மையோடு அங்க வராங்களோ, உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். நன்றி. உடம்புல இருக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும், போதும் என்ற எண்ணம் உருவாகும், போதும் என்ற எண்ணம் உருவாகும். வேற என்ன வேணும்? இதுவே எனக்கு போதும், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை, எனக்கு கிடைத்த தாய் தந்தை, எனக்கு கிடைத்த அன்பு சகோதர சகோதரிகள், எனக்கு கிடைத்த வாழ்க்கை துணை, எனக்கு கிடைத்த குழந்தைகள் அனைத்தும் குருவினுடைய இறைவனுடைய அருள். அந்த குருவுக்கும் இறைவனுக்கும் நான் தலைவணங்குகிறேன், பாராட்டுகிறேன். என்னை பரிபூரணமாக அவருடைய வழிகாட்டலோடு என்னை வழிநடத்த வேண்டி அவரிடையே என்னை ஒப்படைத்துக் கொடுக்கிறேன். அப்படி நீங்க சரணாகதி, நாங்க பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு சரணாகதி கொடுப்போம். அத மாதிரி முழுமையாக நீங்க சரணாகதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய ஒவ்வொரு செயலிலையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் ஓங்கி வாழ்க வாழ்க, நலமோடு வாழ்க, வளமோடு வாழ்க என்று வாழ்த்தி இந்த முத்திரை வகுப்பை நிறைவு செய்து கொண்டு கொஞ்ச நேரம் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா, சந்தேகங்கள் இருந்தா தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளம். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நமக்கு சிறப்பாக முத்திரைகளையும் அதனுடைய நன்மைகளையும் எடுத்து கூறிய டாக்டர் மு. பழனிவேல் ஐயா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் மு. பழனிவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் மு. பழனிவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா ரொம்ப சிறப்பா நமக்கு ஆதி முத்திரை, லிங்க முத்திரை, அப்புறம் அதுக்கப்புறம் பத்ம முத்திரை, விநாயகர் முத்திரை, மாதங்கி முத்திரை, தர்ம சக்கர முத்திரை அதையும் செய்து காமிச்சு நம்மளையும் செய்ய வச்சு அதனுடைய பலன்களையும் ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தாங்க. நேரம் கருதி கேள்வி பதில், இந்த முத்திரைகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். அதற்கு முன்பாக சில முக்கிய அறிவிப்புகள். மதுரை வாடிப்பட்டியில நம்மளுடைய வேதாத்திரிய ஞான சங்கமம் ஆகஸ்ட் 8, 9 தேதிகள்ல நடைபெற இருக்குங்க. அதுல வேதாத்திரிய சிந்தனைகள், ஆனந்த கிரியா, அகத்தூய்மை தியானம், குண்டலினி தியானம், நாத பிரம்ம தியானம், தியான யுக்திகள் மற்றும் பிற பயிற்சிகள் வழங்கப்படும். இன்னும் ஒரு சில இடங்கள் மீதம் உள்ளதால் அன்பர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உணவு மற்றும் தங்குமிடத்திற்கான கட்டணம் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, தொலைபேசி எண்
9840017913 9840017913. அனார்கலையம்மாவோட நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி அவர்களையும் இதில் கலந்து கொண்டு பயனடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய சிந்தனை உரை புகழோடு தோன்றுக என்ற சிந்தனை உரை நடைபெற உள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து ஜோதிராச்சாரிய ஞானாசிரியர் நன்மினை அவர்களுடைய ஜோதிட வகுப்பு உள்ளது. சனி மற்றும் ஞாயிறு மாலை நிகழ்வுகள் எதுவும் கிடையாது. வருகின்ற ஆகஸ்ட் 1 முதல் பஞ்சேந்திரிய தவம் நடைபெறும். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. கமலவேணி அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். ஐயா உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. எல்லா முத்திரையுமே நீங்க செய்ய வச்சீங்க, செஞ்சு பார்த்தோம். அந்த உணர்வு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஆதி முத்திரை செய்யும் போது அந்த தொப்புள்ள நல்லா அந்த உஷ்ணத்தை உணர முடிஞ்சது. இந்த பத்ம முத்திரை செய்யும் போது ஆட்காட்டி விரல்ல அந்த ஒரு சில்னஸ் அதெல்லாம் உணர முடிஞ்சதுங்க ஐயா. அப்புறம் இந்த நீங்க எல்லா முத்திரையும் நீங்க சொல்லிருக்கீங்கய்யா. எல்லாமே அந்த நீங்க சொன்ன கவுண்டிங் டைமுக்கு போதுமாங்கய்யா? அப்படிதான் அந்த அளவுக்கு டைமா? இது டயத்துக்காக தான் நாம் சொல்லியிருக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியது 15 நிமிடம் 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். ஆனா ஆரம்ப பயிற்சியாளர்கள் முதல்ல ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணா போதும். சரிங்கய்யா. நல்ல தேர்ச்சி பெற்று அதுல நல்ல பலன் பெற்ற பிறகு என்னால உட்கார முடியும், இந்த சக்தியை என்னால தாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 15 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். ஓ சரிங்கய்யா. ஏன்னா அந்த பத்ம முத்திரை செய்யும் போது கொஞ்சம் விரல்லாம் கொஞ்சம் வலி. அதுதான் 3 நிமிஷம் போதும். அது முதல்ல 3 நிமிஷம் பண்ணி பழகுங்க. சரிங்கய்யா. ஒவ்வொரு நிமிஷமா கூட்டிட்டு 3, 4, 5 அப்புறமா கொஞ்சமா கூட்டி 15 நிமிஷம் வரும்போது சிறப்பான ஒரு அந்த பத்ம முத்திரையுடைய முழு பலனை நீங்க அனுபவிக்க முடியும். சரிங்கய்யா. இப்போ நம்ம எந்த முத்திரைங்கய்யா நம்ம செய்யணும்? அந்த பலன்களை பொறுத்து நம்ம என்ன நமக்கு தேவையோ அந்த முத்திரை செய்யணுமாங்கய்யா? செய்யலாம். இப்போ ஒரே முத்திரை பல விஷயங்களை செய்யக்கூடிய முத்திரை தானே, அந்த ஒரு முத்திரை செய்யலாம். இல்லை நமக்கு எது தேவையோ அந்த முத்திரை மட்டும் செஞ்சுக்கலாம். தப்பு கிடையாது. சரிங்கய்யா. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா இப்ப முத்திரைகள் செய்யும் போது இப்ப ஒரே நாள்ல இவ்வளவு முத்திரை தான் செய்யணும் அந்த மாதிரி இருக்குங்களா? இப்ப பலன்கள் நிறைய சொல்றீங்க. ஆர்வக்கோளாறுல நிறைய முத்திரைகள் ஒரே நாள்ல செய்திருக்க கூடாது இல்லைங்களா? ஆர்வக்கோளாறுன்னு கிடையாது. இப்ப நம்ம முத்திரை பயிற்சி நடத்தும் போது உங்களுக்கு 108 பயிற்சி, 150 முத்திரை, அது ஆயிரக்கணக்கான முத்திரைகள் இருக்குது. நம்ம கொடுக்குற முத்திரைகள் செலக்டட் பண்ணி தான் முத்திரை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதான் நீங்க குடுக்குற முத்திரை தாங்க ஐயா. இப்ப இன்னைக்கு 5 முத்திரை சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா இதுல நமக்கு தேவையானதை மட்டும் செய்தா போதும் இல்லைங்களா? ஒரு நாளைக்கு செய்தா போதும். ஆனா எல்லாத்தையும் பழக்கத்தை கொண்டு வரதுக்காக நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முத்திரைன்னு செஞ்சு பழகிக்கலாம். சரிங்க. அந்த பயிற்சியை முழுமையா நீங்க செஞ்சு பழகணும் இல்லையா? ஆமாங்க. அதனால ஒரு நாளைக்கு ஒரு முத்திரைன்னு சொல்லி செஞ்சு பழகினாதான் அந்த முத்திரை முழுமையா நீங்க மறக்காம இருக்க முடியும். திடீர்னு ஒரு முத்திரை பண்ணணுமா, அதே நீ சொல்லி கொடுத்தாரு, எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? அது கண்டிப்பாங்க. கரெக்ட். அதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை செஞ்சு பழகுங்க. இந்த வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த முத்திரையை பழகி இருக்கீங்களாங்கிறத அவர் சொல்லுங்க. மற்ற யாரு சொல்லுங்க. அடுத்து அனார்கலியம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசுங்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன் ஐயா. அவர்கள் வளமுடன் ஐயா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உங்களோடு பேசும்போது அந்த ஒரு இணக்கமான எல்லா உயிர்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு மனதுக்குள்ள ஒதுக்கிறது. மிக்க நன்றி ஐயா. இன்றைய வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி சென்ற முறை சொன்ன வகுப்புமே நாம எளிதாக எல்லாருமே செய்யக்கூடிய பயிற்சியாக இருந்தது. இப்ப இதுல ஐயா எனக்கு நான் பஸ்ல எல்லாம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது இந்த ஆதி முத்திரையை தான் வச்சுக்குவேன். சிலர் என்னுடைய நண்பர்களாகட்டும் அல்லது எங்க வீட்லயே இருக்கிறவங்கள என்ன நீ முஷ்டி பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக இருந்தே அது பதிஞ்சு போச்சு. அந்த ஆதி முத்திரை டிராவல் பண்ணும்போதுமே நான் வச்சுப்பேன். என்னன்னா
நம்ம எனர்ஜி நிறைய வெளியில வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? இதை வச்சு அப்படியே பழகிடுச்சு. யாருமே சொல்லி தரல. ஆனா அது எப்படி நிலையோட ஒரு இதுவோ என்னவோன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்லும் போது சோ இது நமக்கு தானா அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு உள்ள நிறைவு இருக்குங்கய்யா. நன்றி. உண்மைதாம்மா, உண்மைதாம்மா. அது இயல்பாவே உங்களுக்கு அந்த ஞானத்தை, அந்த முத்திரையுடைய தேவதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஒவ்வொன்றுக்கும் இப்பதான் ஒரு நான் அதை உணர்றேன். இது தெரியாம சும்மா அது என்ன சொல்லு நம்மளுடைய மேனரிசம் சொல்லுவீங்களா, அப்படியே இருந்துட்டு பார்த்தேன். இப்ப இது நீங்க சொல்லும் போது உண்மையிலே நிறைவா இருக்குங்கய்யா. நன்றி. அதே மாதிரி லிங்க முத்திரை, பங்கஜ முத்திரைக்கு வந்து முக மலர்ச்சி, உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிப்பு வரக்கூடியதுக்காக பயிற்சி தராங்க, ஆனந்த முத்திரைன்ட்டு. அது சரிதான் இல்லைங்களையா? அதுக்காக அஞ்சலி முத்திரையை முதல்ல கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறம் பங்கஜ முத்திரை வைக்கும் போது கை வலி இருக்காதுங்கய்யா. சோ இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்து வர்றது நம்முடைய எல்லா நலன்களையும் கொடுக்கும். அதே மாதிரி விநாயக முத்திரை தடைகளை சிறப்புங்க. அது பாதுகாப்பு, அன்பு, இரக்கம், தைரியம் அதெல்லாம் கொடுக்கும் போது சோ நம்ம இந்த பயிற்சி நான் செஞ்சதில்லை, இப்ப செஞ்சு பாக்குறேங்க. அது அப்படி நம்ம அதை பிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி மாதங்கி முத்ராவும் ஓகேங்கய்யா. சக்தி நமக்குள்ள பெருகுவதற்கு நிச்சயமாக யார் யாருக்கு அந்த உயிர் சக்தி, இப்போ நம்ம அந்த விசுக்தியில நிறைய பேர் தவம் பண்றது குறைவாதான் இருக்கு, அதுக்கு இந்த மாதங்கி முத்திரை சிறப்பா பயன்படும் நினைக்கிறேன். நன்றி. இந்த தர்ம சக்கரா முத்திரை தான் புதுசா இருக்குங்கய்யா, இனி அதையும் பழகிட்டோம். சோ இது எல்லாம் நிச்சயமாக இது எல்லாமே நாம் எளிதாக செய்யக்கூடிய பயிற்சி. நமக்கு அற்புதமான பயிற்சிகள் ஐயா கொடுத்திருக்காங்க. எல்லாருமே செய்து பயனடைய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஐயா சொன்னாங்க, இது வந்து யாரும் வேலை இல்லாம செய்யலன்னு. நீங்க சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் உறுத்துச்சு. சரி, இது ரூம் ஓபன் பண்ணி இருக்கிறவங்க தவத்துக்கும் நாங்க அதான் சொல்லுவோம், நீங்க உணர்ந்து உணர்ந்து செய்யும் போது உங்களுக்குள் அந்த பிரபஞ்ச சக்தி, சிவசக்தி, ஆற்றல் தானாக பெருகும்ன்றது ரொம்ப ஐயா இன்னைக்கு சிறப்பா சொன்னது எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அதுதான் நாம எதிர்பார்க்கிறோம். கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்களுடைய உயிர் ஆற்றலை கொண்டு இதை கொடுக்கும் போது அந்த எதிர்பக்கத்துல இருக்கவங்க அது அந்த நிலையில் இருந்து வாங்குகிறார்களான்ற ஒரு தாய்க்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம், மன நிறைவையும் அமைதியையும் பெறுவோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். ஏன்னா நான் இங்க உட்காந்து தியான உணர்வோடு பயிற்சி பண்ணும்போது ஒரு சில நண்பர்கள் வந்து போனை ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க சொந்த வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம தியானத்துல சில இன்ட்யூஷன்ஸ் மாதிரி வந்தது. அதை தான் சொன்னேன், வேண்டாம், நீங்க தயவு செஞ்சு அமைதியா மற்ற வேலையில கவனம் செலுத்தலாமேன்னு சொன்னேன். இது ஏதாவது தப்பா இருந்தா அது யாரும் கோச்சிக்க வேண்டாம். தவறுகளை சரி பண்ணி அவங்க வந்து திரும்பவும் அந்த தவறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தானே சொல்றீங்க. எப்பவுமே நமக்கு நீங்க அங்கிருந்து கொடுக்கும் பொழுது அதை ரிசீவிங் அந்த முதல்ல இருந்தாதான் அது எங்களுக்கு கரெக்டான பலனும் கொடுக்கும். அந்த துணை இருந்து நாங்க அதை கேட்டாதான் அது பலன் கொடுக்கும். நான் ஒரு முத்திரை பண்ணி எனக்கு ஏற்பட்ட உணர்வு உடனடியா உங்களுக்கும் அது ஏற்படும் நான் சொல்றேன் இல்லையா? எனக்கு நான் சொன்ன அடுத்த செகண்ட்ல நீங்க கிடைச்சு ஆமா அதே உணர்வு நான் உணர்ந்தேன்னா அதுதான் அது என்ன சொல்ல உயிர் கலப்புன்னு சொல்றது. பிரபஞ்சத்துல நம்முடைய உயிர் கலப்பு பெற்ற ஆற்றல். அடுத்ததாக NMF-E9 அவங்க மைக் ஆன் பண்ணிருக்காங்க, பேசுங்கம்மா. ரொம்ப மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப இந்த உடல் சூடு முன்பே அதிகமா இருக்கவங்க வந்து இப்ப இந்த முத்திரையெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, நெருப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும்னு. அப்ப அவங்க செய்யும் போது அது இன்னும் தூண்டுதல் செய்யுமா, இல்ல அதை சமநிலை தான் படுத்துமா ஐயா? அதாவது நெருப்புக்குன்னு தனியா முத்திரை, நெருப்பு சக்தி மட்டும் கூடணும் அப்படிங்கும்போது இந்த அக்னி முத்திரை, லிங்க முத்திரை இதெல்லாம் பண்றீங்க இல்லையா, அது என்ன பண்ணா அதிகப்படியான கொழுப்பு அதை கரைச்சி எடுக்கிறது அந்த சுத்த உஷ்ணம் பயன்படும். நம்ம செய்யக்கூடிய முத்திரைகள் எல்லாமே நமக்கு நன்மையை தவிர வேற எதுவும் செய்யாது. சரி. இப்ப நம்ம செய்யும் போது ஏற்கனவே
அப்ப நமக்கு பித்த உடம்பு தேகம் இருந்ததுன்னா அப்ப இது ம் இன்னும் கொஞ்சம் அது நமக்கு பாதிப்பை உண்டாக்காது இந்த மாதிரி ஆமா முதிரைகள். இல்ல அப்ப பித்தம் அதிகமா இருக்குன்னா பித்தத்தை குறைக்கக்கூடிய முத்திரை என்னது? நெருப்போட நீரை சேர்த்திக்கினாக்கா இயற்கை ஒழுங்கமைப்புல நெருப்பு அணைக்கக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னா நீருக்கு தான் இருக்குது. அப்ப அதிகப்படியமா உடம்பு சூடாயிடுச்சுன்னா நீங்க வர்ண முத்திரை நீர் முத்திரை பிடிச்சீங்கன்னா அந்த சூடு காமன் செட் ஆயிடும். அதே போல லோ பிளட் பிரஷர் இருந்ததுன்னா இப்ப நீங்க நிறைய இதுக்கு சொல்லியிருக்கீங்க இல்லையா ஐயா, ரத்த அழுத்தத்தை இது பண்றதுன்னு எல்லாமே நீங்க உயர் ரத்த அழுத்தத்துக்கு தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப குறைவான ரத்த அழுத்தம் வந்து இதெல்லாம் செய்யும் பொழுது அதுக்கு பக்க விளைவுகள் எதுவும் இருக்கா இல்ல எல்லாமே காமன் செட்? நீங்க வந்து முத்திரைகள்ல வந்து லோ பிபி இருக்குது அப்படின்னா அந்த இப்ப ஹை பிபியை குணப்படுத்துறது ஒரு முத்திரை பிடிக்கிறோம் இல்லைங்களா நம்ம. லோ பி அதாவது பிபி வந்து அதிகமா இருக்குதுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு நீர் ஊத்துனா நெருப்பு அணையிற மாதிரி நம்ம லோ பிபியா இருக்குன்னா நெருப்புடைய தன்மையை இதயத்துடைய இயக்கத்தை அதிகப்படுத்தணும். இதயத்துடைய இயக்கத்தை அதிகப்படுத்தணும் நம்ம என்ன பண்ணணும்? நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பா இருக்கணும். நுரையீரல் சிறப்பான பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் இதயத்துக்கு போய் இதயத்திலிருந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. இப்ப நான் சொல்லியிருக்கேன் ஒரு முத்திரை வந்து நுரையீரலை சமன்படுத்தும், நுரையீரல் ஆற்றல் கொடுன்னு ஒரு முத்திரை சொன்னாங்க இல்லைங்களா. அந்த முத்திரை நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது, நமக்கு தேவையானதை தான் நம்ம செய்யணும். ஆமா நீ உங்களுக்கு எது தேவை இருக்கோ அது. ஆனா எல்லா முத்திரையும் நீங்க படிச்சு வச்சுக்கிறது சிறப்பு. சரி, தெரிஞ்சு வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அது தெரியாம இருந்துச்சுன்னாக்கா எது சொன்னாங்கன்னு தெரியாம இருக்கும் இல்லையா. அதுக்காக எல்லா முத்திரையும் ஒரு நாள் செஞ்சு அதை அனுபவம் பெற்றுக்கணும். இந்த முத்திரை பண்ணா என்ன செய்யுது. நீங்க செய்யும் பொழுது அந்த கையில வந்து நிறைய அந்த ஒரு என்ன சொல்றது ஹீட் ஜெனரேட் ஆகுது ஐயா. அதுல ஆகும் அந்த சூடு வந்து அதான் சொல்லிட்டேன். உங்க உடம்பு இந்த மனநிலையில இந்த ஈவினிங் மாலை நேரத்துல உங்க உடம்புடைய பஞ்சபூத தத்துவத்துல பஞ்சபூதம் எந்த நிலையில வியாபித்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை உங்க உடல் ஏற்படுத்தும். ஏன்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு கால நேரம் இருக்கு இல்லையா. எல்லா நேரத்திலும் எல்லாம் செஞ்சிருக்க முடியாது. அந்த மாலை வேலையில செய்யக்கூடிய முத்திரைகள் உடம்புக்கு நன்மை தரக்கூடிய முத்திரைகளை செய்யணும். காலையில செய்யக்கூடிய முத்திரைகள் இருக்குது, பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய முத்திரைகள் இருக்கு. அது மாதிரி அந்த கால நேரம் செஞ்சோம்னா அது நம்ம நன்மை கிடக்கும். நன்றி ஐயா. நன்றி வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த காஞ்சனாம்மா, நீங்க அன்மைட் பண்ணிட்டு பேசலாமா? போஸ் கொடுத்துருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க கொடுத்த இந்த முத்திரைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது, இந்த 5 முத்திரையும். அப்புறம் நான் கூட வந்து இந்த முத்திரை கிளாஸ்ல ஆன்லைன்ல சேர்ந்துருக்கிறேன். ஒரு அதுக்கு பணம் கட்டி தான் சேர்ந்துருக்கிறோம். அங்க சொல்லி கொடுக்குற முத்திரையை விட நீங்க இங்க சிறப்பா இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் போது நான் நினைக்கிறேன் இவ்வளவு நம்ம எதுக்காக அதுங்க போய் பணம் கட்டி இந்த முத்திரைகள்லாம் கத்துக்கணும், இங்கேயே நம்ம கத்துக்கிட்டு இருக்கலாமே ஒரு எண்ணம் வந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, 1க்கு 2 தடவை கேட்கும் போது நமக்கு நல்ல சிறப்பான ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த கணேச முத்திரை எல்லாம் கேட்டீங்க, ஆனா எனக்கு டக்கு தெரிஞ்சது, ஆனா சொல்ல தெரியல. அது பஞ்சபூதங்களோட இணைக்குதுன்னு சொல்ல தெரியல. இருந்தாலும் அது 1க்கு 2 தடவை கேட்கும் போது நமக்கே ஒரு தெளிவு ஏற்படுது. அது நல்லதுதான். அதனால வந்து இந்த நம்ம ஜூம் கிளாஸ்ல எல்லாருமே நான் சொல்றேன், அந்த மாதிரி பணம் கட்டி நம்ம போய் சேர்றதை விட இந்த மாதிரி நமக்கு வந்து எளிய முறையில நமக்கு இந்த முத்திரைகள்லாம் கிடைக்கும் போது அதை நம்ம கத்துக்கணும். எல்லாரும் அதுல வாழ்வுல வந்து பயனடையணும்னு நான் சொல்லிக்கிறேன் நானு. இப்ப இந்த தர்ம சக்கரா முத்திராங்கிறது அவங்க சொன்ன மாதிரி இது வந்து அதுல இல்ல. அவங்க சொல்லி கொடுத்ததுல தர்ம சக்கரா முத்திரை கிடையாது. நீங்க சொல்லி கொடுத்தது இது நல்லா ஆனா அது வச்சு உணர்வா பார்க்கும்போது நல்ல உணர்வு தெரிஞ்சது. நல்ல அருமையான உணர்வு உங்களுடைய ஞானத்துக்கு உரிய முத்திரை. ஆமாங்க ஐயா. அப்புறம் இந்த முத்திரைகள்லாம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முத்திரை செய்யலாம்? காலையில நம்ம உடம்புக்கு ஏத்த முத்திரை எதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. இன்னும் எத்தனையோ முத்திரைகள். உங்களுக்கு வந்து மயக்கம் இருக்குது, தலை சுத்தலுக்கு ஒரு பக்கமா வந்து ஒரு இது இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஒரு வாட்டி. அப்போ அதுக்கு ரெஜுவினேஷன் பிராணசக்தி அதிகமா ஊடகக்கூடிய நுரையீரல் ஆற்றலை உருவாக்கக்கூடிய முத்திரை இப்ப சொல்லியிருக்கேன். இது அனைமே யூடியூப்ல வரும்னு நினைக்கிறேன். அந்த முத்திரையை எடுத்து பண்ணுங்க. இல்லைன்னா இது பிற்காலங்கள்ல நம்ம வந்து இது எல்லாம் பிபிடியா தான் தயார் பண்ணியிருக்கிறோம்.
இந்த புத்தகமா போடும்பொழுது உங்களுக்கு நேரடியாவே அந்த பலன் எல்லாமே அதுல இருக்குது. அப்படியே பிபிடி பிரிண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். சரிங்க ஐயா. அதை நம்ம எனக்கு சசிகுமார் வந்து ஐயாட்ட இந்த முத்திரைகள் வைக்கும் போதே உடனே ஒரு மூலாதாரத்திலயும் தலையிலயும் ஒரு அப்படியே ஒரு இழுக்கிற மாதிரி, அந்த நரம்புகள்லாம் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கே கூட ஒரு இதா இருக்குது. இந்த முத்திரைகள்னால நமக்கு அந்த மாதிரி இருக்குதா, இல்ல வேற உணர்வு வருதான்ட்டு தெரியாம இருக்குது. இல்ல இல்ல அந்த இல்ல மாதிரி. முத்திரையினால என்ன பண்ணுனாக்கா நம்ம உடல் முழுவதும் ரெஜினேஷன், ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துறது தான் அதனுடைய வேலையா இருக்கும். நீங்க மேக்சிமம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து மூளை செல்கள் வந்து அந்த என்ன சொல்றாங்க, பீனியல் கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய பயிற்சி நீங்க தியானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா, ரத்த ஓட்டம் உடம்பு முழுவதும் ஒரே சீரா ஓடுற பயிற்சி தான் நீங்க செய்யணும். அதற்குடைய தியானம், அதுக்குடைய முத்திரை மட்டும்தான் செய்யணும். சரிங்க சரிங்க சிறப்பா இருக்கு. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் மூட்டு வலிக்கான ஒரு முத்திரையை சொல்லுங்க ஐயா. சொல்றேன். நீங்க அம்மா வந்து அடுத்த இன்னும் ஒரு நாள் வரலாம், வாங்க. நீங்க டைரக்டா அந்த ஹீலிங் பண்ணீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி நம்ம கொடுத்தது நேரடியா எடுத்துக்கிறதுக்கும் நம்ம ரெக்கார்ட் கேட்கறது நிறைய வித்தியாசம் இருக்கும். சரிங்க. வாய்ப்பு இருந்தா வந்து கலந்துங்க, வந்துடுங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றி. நன்றி. வாழ்க நலப்பன், வாழ்க வளம். நன்றி. 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 நாளைக்குமா செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. மிகவும் சிறப்பாக இருந்ததுங்கய்யா. உணர்வு பூர்வமா இருந்ததுங்கய்யா. அருமையா இருந்துச்சு. எல்லா முத்திரையிலுமே எனக்கு வந்து அந்த கைகள்ல வந்து அந்த லிங்க முத்திரை வைக்கும் போது துடிப்பு தெரிஞ்சுங்கய்யா. அப்புறம் கணேச முத்திரை வந்து நான் ஏற்கனவே செஞ்சிருக்கிறேங்கய்யா கழுத்து வலிக்காக. அது வந்து ஒரு 2 நிமிஷம் செஞ்சாவே உடனடியா கழுத்து வலி, தோள்பட்டையெல்லாம் அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். நல்ல பலன் கிடைச்சிச்சுங்கய்யா. எனக்கு வந்து ஒரு கேள்விங்கய்யா. சொல்லுங்க. 2 பாதமும் எரியுதுங்க. அந்த கணுக்கால் செயின் போடுற இடம், அந்த முட்டி இருக்குது இல்லைங்கயா, அதெல்லாம் வலிக்குதுங்கயா. பாத எரிச்சல் இருக்குங்க. ஆமாங்கயா, பாத எரிச்சல் இருக்கு. அதாவது என்ன, பாதத்துல வந்து நம்ம என்ன, சுகருங்கிறது ஒரு நோய் கிடையாது. சுகர் இல்லைங்கயா. அது இல்லதான். அது வந்து உள்ளங்கால்ல நைட்டு படுக்கும்போது சுத்தமான எண்ணெய், செக்கு எண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தடைக்கும். உள்ளங்காலையும் தொப்புளை சுற்றியும் தடைக்குங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா போட்டு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு தான் இங்க படுக்கிறேன். பண்ணிட்டு தான் படுக்கிறீங்க. உங்க நெகக்கண் இருக்கு இல்லையா, நெகக்கண். ஆமாங்கயா. நெகக்கண்ல கால் கட்ட ஒரு நெகக்கண்ல ஒரு டிராப் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. சரிங்கயா. சரியாயிடும். ரெண்டாவது, இந்த எரிச்சலை குறைக்கக்கூடிய, அதாவது ஹீட் எனர்ஜி அதிகமாயிடுச்சு. நீங்க ஏதாவது அக்குபஞ்சர் படிக்கிறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, ஒண்ணும் இல்லை. இதுல வந்து வாட்டர் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா சிறுநீரகம். உங்களுடைய கால் சுண்டு விரல்ல பாத்தீங்கன்னாக்க சுண்டு விரலுடைய 65, 67 நெட்டலுக்கு அப்புறம் வாட்டர் இருக்கு. சுண்டு விரல் முடியக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, கால் சுண்டு விரல். ஆமாங்க. முடிகிற இடத்துல, அந்த இடத்துல ஒரு மிளகு வச்சு அழுத்தி விடுங்க. அந்த இது டேப்பாட்டம் இருக்குல்ல, அதை சுத்திக்கலாமாங்க? அதை சுத்திக்கலாம். அதை சுத்திட்டு ஒரு 60 வாட்டி அழுத்தி விட்டுட்டு அப்புறம் விட்டுருங்க. அது பட்ட ஒரு நாள் ஃபுல்லா இருக்கலாம், தப்பு கிடையாது. காலையில தான் செய்யணும், அது நைட் வைக்க கூடாதுங்க. ஆமா, நைட்ல பண்ணிட்டு காலை வரைக்கும் இருக்கலாம், காலைல போட்டு நைட் வரைக்கும் இருக்கலாம். ஆனா நைட்டு சாயந்தரம் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா விட்டுன்னு நல்ல வேலை செய்யும். சரிங்க, நன்றிங்க. அப்புறம் எங்க பொண்ணுக்கு வந்து ஒரு இந்த பின்னாடி குதிகால்ல ஒரு வலி இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஏற்கனவே ஒத்தரம் கொடுக்க சொன்னீங்கயா. ஆமா, அந்த ஒத்தரம் கொடுத்தாக்கா அவங்களுக்கு வலி வந்து அதிகமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்துட்டாங்க. புண்ணு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னங்க செய்யறது? இல்ல அந்த கொடுத்துட்டு அந்த இலையை அதுலயே வச்சு கட்ட சொன்னேன் இல்லையா? ஆமாங்கயா. அப்படிதான் சொன்னீங்க. ஒத்தடம் கொடுத்துட்டு அந்த இலையும் அதுலயே வச்சு கட்டுங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா, உங்க அடுப்பு இருந்ததுன்னா அடுப்புல செங்கல் போட்டு இலையை அதுல போட்டு கால் உள்ளங்கால அதுல வச்சு எடுப்பாங்க. அந்த ஹீட்டு பட்டுதுன்னா அந்த வலி குறைய ஆரம்பிச்சு. இப்ப எனக்கு எரிச்சலுக்கு கூட எருக்கந்தல அப்படியே செங்கல் மேல வச்சு எண்ணெய் தடவி எரிச்சல் சூடு அதிகமான, இது வந்து உள்ள இருக்கக்கூடிய சூடு, சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை இது. சரிங்க. கால் உள்ளங்கால்ல எரியுது அப்படின்னா அங்க சிறுநீரக பாயிண்ட் இருக்குது. சிறுநீரகத்துல வந்து எனர்ஜி அதிகமா இருக்குன்னா இல்லை சூடாயிடும். அந்த உடம்பு யூரின் பிளாடர் ஹீட் எனர்ஜி அதிகமா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும். இல்லைன்னா ரத்தத்துல வந்து சூடு தன்மை அதிகரிச்சு பேன்கிரியாஸோடைய ஹீட் எனர்ஜி அதிகமாச்சுனோட இந்த ப்ராப்ளம் வரும்.
ஆனா என் உடல் வந்து எப்பயுமே சூடா இருக்கிற மாதிரி தாங்க ஃபீலிங் ஆகுது. அதை நீங்க நீர் முத்திரை பிடிங்க. வெண்பூசணி, இந்த கல்யாணி சரிங்க பூசணி மோர் குழம்பு வச்சு நிறைய சாப்பிடுங்க. சரிங்க சரிங்க. அதே போல நெல்லிக்காய் நன்றிங்க. லேகியம் வாங்கி கொஞ்சம் எடுத்து. என்னங்க? நெல்லிக்காய் லேகியம், நெல்லிக்காய் லேகியம். சரிங்க. கடலைக்காய் நாட்டு மருந்துகளை கிடைக்கும். சரிங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன். சரிங்க. நன்றிங்க. வாழ்க உங்களுக்கு ஏதாவது வளமுடன். இது இருந்ததுன்னா அங்க அம்மாட்ட கேளுங்க, நம்பர் கொடுப்பாங்க. நன்றி நீங்க அம்மா. நம்பர் வாங்கிட்டு phone பண்ணுங்க. சரிங்க. வாங்கி உங்ககிட்ட பேசுறேங்க. நன்றி. செல்வியம்மா, மிக்க நன்றி. நன்றிங்க. ஐயாவோட நன்றிம்மா. நம்பரை நான் உங்களுக்கு தரேன். அப்புறம் சரிங்க. நம்ம ஹீலர்ஸ் கீதா தேவி இருக்காங்க, அனிதா இருக்காங்க, அவங்களுடைய கொடு. நீங்க பேசிக்கலாம். பேசுங்க. அடுத்ததாக நன்றிம்மா. அடுத்ததாக சுஜா அவர்கள். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். ஹலோ வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா உங்க குரல் வரல. கேக்குதா? எங்க டவர் இப்ப கேக்குதுமா. டவர் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, பரவாயில்ல, ஐயா. கேக்குது. சொல்லுங்க. ஆமா டவர் தூக்கம் வர மாட்டேங்க ஐயா. தூக்கம் வர டிஸ்டர்பன்ஸ் மாட்டேங்குதா? ஆகுது மைண்ட்ல, ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, நீங்க ஒண்ணுமே அதுக்கு செய்ய என்ன வேண்டாம். ஒண்ணும் இல்ல, என்ன? நீங்க பாயெல்லாம் உங்க படுக்கிற இடத்துல பெட்ட பாயெல்லாம் போட்டு வச்சிருங்க. அந்த இடத்துல பாய் படுக்கிற இடத்துல உட்கார்ந்துருங்க. தலை கழுத்து ஒரே நேர்கோட்டில் வச்சிருங்க. உங்களுடைய கட்டை விரலும் நடுவில் வச்சுட்டு டச் பண்ணி கை ரெண்டையும் உள்ளங்கை வானத்தை பார்த்து வச்சுட்டு கண்ணை மூடி ஆழ்ந்த சுவாசத்தோடு இந்த முத்திரையை எண்ணத்தோடு கொஞ்ச நேரம் உட்காருங்க. முதல் நாள்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட ஆகும். அடுத்தடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த முத்திரை கை தெரியா? சரி. நடுவரலும் ஆகாய முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதை இப்படி வச்சுட்டு சரி சரி. சரி. கண்ணை மூடி இந்த முத்திரையை கவனிங்க. முதல் நாள் 15 நிமிஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி உங்களை அறியாமலே தலை வந்து தூக்கம் போய் கீழே விழும். பாத்தீங்களா? அப்படியே படுத்து இது மாதிரி செஞ்சுட்டே வாங்க. கொஞ்ச நாளுக்குள்ள நீங்க படுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி ஐயா, சரி ஐயா. வணக்கம் ஐயா. அப்படியும் தூக்கம் வரலன்னா இந்த தாவான்பட்ட கீழே ஒரு பள்ளம் இருக்கும், அதை அழுத்தி கொடுத்துங்க. இங்க காதுக்கு நேர காது இறக்கத்துக்கு காது இருக்கா? காது பாருங்க, இதுக்கு நேர கீழே தள்ளிட்டு இங்க ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல அழுத்தி கொடுங்க. 2 பக்கமும் இருக்கும். அழுத்தி கொடுங்க. தூக்கம் தானா இந்த தூக்கத்துக்கான வர்ம புள்ளி கொடுங்க. சரியா? சரி. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம்.